பார்னாக்கா பார்க்கறதுக்கு, ரதம்னாக்கா ரதம் சுற்றுறதுக்கு, பார்த்து சுற்றுறதுக்கான இடத்துக்கு பேர் பாரதம். அப்போ இந்த உலகத்துக்கு பேர் என்ன தான்? குறிப்பிட்ட ஒரு எல்லத்துக்கு பேர் கிடையாது. இது பாரதம்னா ரதம். பார்க்க எல்லாம் உகந்தது, எங்குமா வியாபிச்சிருக்குது. எங்குமே நீங்கள் என்ன பண்ணலாம்? காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே. பார், இது உலகம் முழுசு யாருக்கே? மகாபாரதம்னா பெருசு, யூனிவர்ஸ், பூமி மட்டும் இல்லை. பேர் எப்படி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறீங்க வியாசரை? அவ்வளோ சின்ன அறிவு கொண்டு நீ பார்த்தீங்கன்னா அது எப்படி தான் இருக்கான் அந்த புக்கு. அந்த மனிதன் விசாலமான உள்ளவன், ரொம்ப விசாலமான மனிதன். முதல்ல வியாசனை புரிஞ்சதான் மகாபாரதம் புரியும். என்ன உனக்கு மகாபாரதம் புரியாது. ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன புரியணும்? சூனத்தை ஆடையா நினச்சிட்டேன்னா உனக்கு என்ன இல்லை? உயர்ந்த தத்துவத்தை சொல்ல வராங்க. என்ன சொல்கிறாங்க புரியுதா? எனக்கு வெறுமையே ஆடை, எனக்கு எதுவே ஆடை, வெறுமையே ஆடை. எப்போ புரியும்? வறுமை உன்னை தாக்கும்போது புரியும். நீ போய் கேப்ரேஸ் ஆடை தெரிஞ்சேன்னா தான் புரியும். ஒன்று ஒன்றா அவுத்து போகிறவளை பார்த்தேன்னா தான் உன்னை புரியும். நான் பார்க்கும்போதெல்லாம் அப்படி தான் பார்த்தேன் நான். ஐயோ, இந்த இந்த பெண் எதுக்காக அது மாதிரி ஆடுனுக்கிறா? என்ன தேவைப்படுது அவளுக்கு? இந்த வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனை அவளுக்கு, அதை தீர்த்தத்துக்காக என்ன செய்கிறாவா? ஆடுறா. இந்த லூசுங்க எதுவுமே என்ன பண்ணிட்டானுங்க? சூதாட்டத்தில் விட்டானுங்க. எனக்கு எதுதான் ஆடை? கிருஷ்ணன் தான் ஆடை. விட்டாராப்பா? புரிஞ்சிச்சானா? புடவை சுத்தலாம் முடியாதுன்னு புரிஞ்சு உனக்கு வியாசனை பேர்பட்டாள் கேட்கணுமா? அவனை போய் நான் கேட்பேன். இப்போ துணியை விட்டாரா? அவரே நின்னாரா? அவருக்கு முன்னாடி அவர் தான் இருந்தார். முழுசும் அவள் எதுக்குள்ளே தான் இருந்தா? கடவுளுக்குள்ளே தான் இருந்தா. அதனால் நிர்வாணம்னு ஒன்று புரியாது. நான் கடவுளுக்குள்ளே உண்டானவன், கடவுளால் ஆனவன், கடவுள் தான் என்னை எல்லாம் வழிநடத்துதுன்னா எனக்கு என்ன இருக்காது? எனக்கு எந்த சூதாட்டத்துலேயும் எந்த பிரச்சனையும் எனக்கு வராது. எந்த சூழ்ச்சியும் உன்னை தாக்காது. ஏன் என்ன இல்லை உங்ககிட்ட? நீ ஒரு முழு நிர்வாணமாக நிற்கிறதுக்கு தகுதியாயிட்ட. பாஞ்சாலி எப்படி பார்க்கலாம்? வியாசன் என்ன பண்ணி வச்சுக்கிறான்? அதை புக்கில் எப்படி வந்து கொடுத்துக்கிறான்? நீ உன்னுடைய மூளை எப்படி இருக்குது? இப்போ கரப்டடு. அதனால் எப்படி தான் இருப்ப? ஒவ்வொரு சமாச்சாரத்தையும் வேறு வேறு மாதிரி சொல்லினே போய் சண்டை போகிற அளவுக்கு போயிட்டானுங்க. இப்போது எது வரைக்கும் மோதிடலான்டா, நீயா நானா பார்த்துடலான்டா. அவன் அப்பவும் 5 பேர் யார் தான் ஜெயிச்சிட்டாங்கன்ட்டான். யார் யார் ஜெயிச்சது இறுதியில்? சண்டையில் இறுதியில் ஏன்? நீ தான் பாண்டவன். நீ தான் யார்? சொர்க்கத்துக்கு யாரால் மட்டும்தான் போக முடியுமா? பாஞ்சாலியால் மட்டும்தான் போக முடியுமா? தனக்குன்னு ஒரு இலக்கணம் வகுத்துக்கல, தனக்குன்னு ஒரு இலக்கணம் வகுத்துக்கல. ஆடை அவுத்து போட சொன்னாலும் அவுத்து போட்டு சூன்யம் தான் என்னுடைய ஆடைன்னு இருந்தா. யாரோ சொன்னானுங்க 5 பேர் சேர்ந்துக்கிறேன்றானுங்க. எப்படின்னா போகிறானுங்க. புனருத்து என் உடம்பு தான், என்ன இல்லை. புனருத்து என்னை பிரிச்சுக்கிந்தே உடம்பு தான், என்ன இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் வாழ்ந்ததுனால போனது யார் சொர்க்கத்துக்கு? இங்கே ராஜாங்களோ வெற்றி பெற்றதுலாம் இது. அப்புறமா கடைசியாக சொர்க்கத்துக்கு போகிற கதை வரைக்கும் இது யார் தான் போனதா? மகாபாரதத்தை நாம் உணர்ச்சியோடு, உணர்வு கலந்த உண்மையோடு, யதார்த்தம் கடந்த ஏகாந்த நிலையோடு, ஒரு உன்னதமான மனிதனின் அற்புதமான படைப்பை உன்னதமான நோக்கத்தோடு புரிந்து கொள்ள இது ஒரு சந்தர்ப்பமாக அமையட்டும். வியாசன் ஒழுக்கத்தை பற்றி பேசவே வரல. அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு கேட்டான். நீ 5 புலன்களை வச்சுக்கின்னு போராடினுக்கிற. தத்துவார்த்தமான விஷயங்கள் 1000 வரும். எல்லாத்தையும் கடந்துட்டு எப்படி இரு? கடவுள் படைத்த உலகம் இது. மனித சுகத்தை மறுப்பதில்லை. காலை ஜப்பானில் காப்பி, மாலை நியூயார்க்கில் கேப்ரே, இரவில் தாய்லாந்தில் ஜாரி. கேப்ரே ஆனத்தில் ஜாலியாக இருக்கலாம் தானே? வெக்கம். அப்படின்னா நீ என்னடா, நீ முதல்ல நீ ஆடுறா என்ன? எப்பா புரிஞ்சுன்னா ஒரு மனுஷன் சாமியார்னு சில பேர் சொல்லிப்பாங்கப்பா. சில பேர் வேறு எதனா இன்சல் போட்டு என் பேர் சிவயோகி, அது இந்த சடத்துக்கு நானாக வச்சினேன் பேர் சிவகுமார், என்ன வேணா சொல்லிங்க. வியாசனை புரியாமல் நீங்கள் மகாபாரதத்தை படிக்கக்கூடாது. மகாபாரதத்தை பற்றினா வியாசனை புரிஞ்சுக்கணும். வியாசனை புரிஞ்சுட்டா நீங்கள் தான் வியாசன், அவர் இல்லை. முக்கியதனூர் இல்லையா? நான் இல்லை, நீங்கள் தான். வியாசனை புரிஞ்சா நீங்கள் யார்?
வணக்கம். மகாபாரத தத்துவ விளக்கம் தலைப்பு. ஒரு புக்கு மாதிரி. நாலு பின்ன புக்காக போட்டாலும் போட்டுருவாங்க. தட்சிணாமூர்த்தி நிறைய எழுதி 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 போட்டுனுக்கிறாரு. நடராஜன் எழுதினுக்கிறாரு, வெளியே தெரியுது இல்லை. சில பேர் எழுதுகிறாங்க, சில பேர் எழுதலை. இல்லை, இதெல்லாம் நினைவு கூறுறதுக்காக சொல்ல வரேன். மகாபாரதம் அப்படின்னொடனே நிறைய பேர் டிவியில் அந்த சங்கு வச்சுன்னு ஊதி மகாபாரதம் கிட்டீங்களா? அதில் ஒரு 4 வரி வருமே, கேட்டுக்கிறேன் சார், ஞாபகம் இல்லை. ஆமாம், நீராலும் கடல் அடுத்த நிலம் மடந்தை எழில் ஒழுகும். மடந்தைன்னா என்னன்னு தெரியாது, அப்படி தானே? எப்படின்னு நம்ம அதை என்ன பண்ணிட்டா, அணங்கே தமிழ் அணங்கே தமிழ் அணங்கே. அணங்கு என்னன்னா அதுவும் தெரியாதுங்க, தெரியாது தானே? இப்போ அதே மாதிரி தான் மகாபாரதம் சொன்னாங்க. ஹிந்தியில் சொல்லுவாங்க பின்னாடி. சமயத்தில் தமிழில் மொழிபெயர்த்து, தமிழ் மொழிபெயர்ப்பு சீடியாகவே வந்துச்சு மகாபாரதம்ன்ட்டு. நிறைய பேர் நல்லா நடிச்சிருப்பாங்க, கதையெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. மகாபாரதத்தை எழுதுந்து யார்? ஏன்னா இங்கேருந்து யாருன்னா சொல்லி நான் சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், ஏன் பிரச்சனை முடிஞ்சிச்சு. சார் அங்கே சொன்னாங்க, அதை சொன்னேன்ட்டு நான் பாட்டுன்னு வியாசர் சொன்னாருன்னாக்கா, அப்போ வில்லிபுத்தாழ்வார் என்ன பண்ணித்தாருன்னு கேட்பான். இல்லை அவன் பட்ச மகாபாரதத்தை வேறு யாருன்னா எழுதியிருப்பாங்க. மகாபாரதத்தை நிறைய பேர் எழுதிட்டுக்கிறாங்க. மகாபாரதத்தில் சில பேர் பிட்டு வச்சு குறிப்பிட்ட ஒரு இடத்த மட்டும் எடுத்து நிறைய பேர் எழுதிக்கிறாங்க. அது பாடத்துலலாம் கூட வந்துருக்குது. அதுலேருந்து ஒரு பிட்டு எடுத்துன்னு போனதை ஒன்று எடுத்துன்னு போய் ரஷ்யாவில் பேண்டும் பண்ணிட்டாங்க. நோ வெளியே எடுத்துன்னு போங்களா இந்த புக்குன்ட்டானுங்க. தெரியுமா உங்களுக்கு என்ன புக்கு இது? பகவத்கீதை. மகாபாரதம் வேறு, பகவத்கீதை வேறு. அப்படியா? மகாபாரதமே கீதை கிடையாது. மகாபாரதத்தில் கீதை இருக்குது, அப்படி தானே? கீதை இருக்குது, ராகம் தாளம் கீதம் மட்டும்தான். ராகம் தாளம் பல்லவி என்று கீதம் 100 வகை. 100 வகை 6 வகையா? அதுவும் தெரியும். ஐயோ, இப்போ எந்த நம்பிக்கையில் பேச்சாளர்கள் பேசிக்கிறாங்கன்னா எதிராளிக்கு எதுவும் தெரியாது. அதனால் எதை வேணால் பேசுவாங்க. ஆல்மா ஊரை பார்க்கும் ரவிக்குமார் என்ன சொல்லுவார்னா, உங்களை மாதிரி ஆளுக்கு தான் சொன்னாங்கன்னு என்ன வர கோத்து விட்டுருவார். அவங்கள கூட அந்த மாதிரி ஆளுக்கும் எந்த மாதிரி ஆளுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் ஒரு முல்லை மாதிரி முடிச்ச வைக்கி. ஆமாம், முல்லை மாதிரி முடிச்சு என்ன பண்ணுருவேன், அவுத்துருவேன். முடி அவுக்கணும். நான் ஊசி உள்ளே குத்துணும் கிணிக்கினீங்கன்னா என்ன ஆகிடா, ரொம்ப போட்டு கட்டுக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். அந்த முடி நாட்டில் என்ன பண்ணோன்னா முல்லை குத்தணும். முல்லா மாதிரி முடிச்சு என்ன பண்ணலாம், அவுக்கலாம். நீங்கள் தப்பாக தான் புரிஞ்சுப்பீங்கன்னா அது உங்கள் சொந்த பிரச்சனை. நான் யாரேப்பா முல்லை மாதிரி முடிச்ச வைக்கி. சரி, எல்லாம் முடிச்சு அவுப்பியே மகாபாரதத்தை அவுத்து விடு. நமக்கு சாதாரணமாகவே எதனா கேட்டுச்சுன்னா என்ன வேணால் வளருவோம். இப்போது இடியாப்பந்தான். பாரதம் அப்படின்னு ஒரு சொல்லுது இல்லை, பாரதம் அப்படின்னு ஒரு சொல்லு இல்லை, ஒரு நாட்டை குறிக்கிறதுக்காக இன்றைக்கி அடையாளப்படுத்திருக்குது. ஆனால் அப்படி எல்லாரும் சொல்கிறது இல்லை. பரதன் ஆண்டதுனால இது வந்து பாரதம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரதன் ஆண்டதுனால என்ன இது? அப்படியா? பாரினிலே நல்ல நாடு பாட்டு கேட்டுக்கிறீங்களா? பாரின்ல அது பாரின் இல்லையா? பாரினிலே நல்ல நாடு அப்படி தானே, எங்கள் பாரத நாடு. அப்போது வந்து அமெரிக்கா நல்ல நாடு கிடையாது, லண்டன் நல்ல நாடு கிடையாது, பிரான்ஸ் நல்ல நாடு கிடையாது, சிங்கப்பூர் நல்ல நாடு கிடையாது. பாரின்லேயே நல்ல நாடு எந்த நாடு தான்? போய் மேப்பில் போய் பார்த்தா பாரத நாடுன்னு ஒன்று இல்லவே இல்லை. இருக்குதா? இந்தியா இருக்குது, அப்படிதானே? பாகிஸ்தான் இருக்குது. இப்போ பாகிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்தா பாரதமா, இல்லை பாகிஸ்தான் மட்டும் பாரதம், இல்லை இந்தியா மட்டும் பாரதமா? பரதன் எந்த இடத்துல ஆட்சி செஞ்சார்? அந்த அவர் பேசுகிற மொழின்னா நம்ம பேசுகிற மொழின்னா, நம்ம ஆட்சித்தலைவர் யார், அவர் ஆட்சித்தலைவர். அப்போ சேர சோழ பாண்டியன்லாம் யார்? ஊர் பொறுக்கிங்க, தெரு பொறுக்கிங்க, தின்னு தூக்கிங்க. என்னத்தான் பிரச்சனை? யோ, நீ சொல்கிற ஒரு வார்த்தையிலேருந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு. நீ வந்து சொல்லிட்டு போயினுக்கிற அர்ச்சமாவுன்னா இடியாப்போம். பிரச்சனை இருக்குதா இல்லையா? புரியாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது.
புரிஞ்ச ஒரு லூசுக்கிட்ட எதனா சொன்னாக்கா அவன் வேறு ஒன்று சொல்கிறான். முல்லை மாதிரினா திட்டுறதுன்னு நினச்சாக்கா லாஸ்ட்டில் முல்லை மாதிரி முச்சை வைக்கின்ட்டான். அவனையே என்ன பண்ணுறது இப்போ ரொம்ப தின்னா நான் தாண்டா அதுன்றான். பிரச்சனையாக இருக்குது. இப்போ மகாபாரதம்னா இப்போ பிரச்சனை எடுத்து வந்து வைக்கிறான். பாரதம்னா என்ன? பார்னாக்கா பார்க்கறதுக்கு, ரதம்னாக்கா ரதம் சுற்றுறதுக்கு, பார்த்து சுற்றுறதுக்கான இடத்துக்கு பேர் பாரதம். அப்போ இந்த உலகத்துக்கு பேர் என்ன தான்? குறிப்பிட்ட ஒரு எல்லத்துக்கு பேர் கிடையாது இது பாரதம்னா. ரதம் பார்க்க எல்லாம் உகந்தது, எங்குமா வியாபிச்சிருக்குது. எங்குமே நீங்கள் என்ன பண்ணலாம்? காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே. பார், இது உலகம் முழுசு யாருக்கே? உனக்கு தான். தங்க ரதம் வந்தது. நான் சொந்த வீடு ஏற்கனவே சொல்லிட்டேன். எதுதான் சொந்த வீடு? உடம்பு தான் சொந்த வீடு. ஆமா, சொந்த வீடு இல்லைன்றியே என்ன பண்ணுறது? அப்படின்னா போனோமா நீன்னு கேட்கலாம். சொந்த வீடு இல்லைன்னா ஒருத்தன் பேசுவேண்ணா. பேசுறது எங்கேருந்து தான் பேசிங்கிறான்? சொந்த வீட்டிலேருந்து தான் பேசிங்கிறான். ஆனால் என்னன்னு பேசிங்கிறான்? சொந்த வீடு இல்லை. சொந்த வீடை காப்பாற்றுறதுக்கு ஒரு வீடு இல்லைன்னு சொல்லணுமா? சொந்த வீடு இல்லைன்னு இல்லைம்மா. சொத்தாக ஒரு வீடு இல்லைங்கன்னு சொல்லலாம், கெத்தாக ஒரு வீடு இல்லைங்கன்னு சொல்லலாம். அப்படி தானே? வாழ்கிறதுக்கு இன்னொரு வீடு இல்லைன்னு சொல்லலாம். வாழ்கிறதுக்கான வீடு இங்கே குத்து வச்சுருக்கார் கடவுள். வீடு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ பாரதம்னா, மகாபாரதம்னா பெருசு, யூனிவர்ஸ். பூமி மட்டும் இல்லை. பேர் எப்படி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறீங்க வியாசரை? அவ்வளோ சின்ன அறிவு கொண்டு நீ பார்த்தீங்கன்னா அது எப்படி தான் இருக்கான் அந்த புக்கு. அந்த மனிதன் விசாலமான உள்ளவன், ரொம்ப விசாலமான மனிதன். முதல்ல வியாசனை புரிஞ்சால் தான் மகாபாரதம் புரியும். இல்லை உனக்கு மகாபாரதம் புரியாது. ஃபஸ்ட்டு உனக்கு என்ன புரியணும்? வியாசனை புரியணும். வியாசனை புரியலன்னா உனக்கு என்ன புரியாது? மகாபாரதம் புரியாது. உனக்கு வியாசனை சொல்லவே இல்லை. வியாசன் சொன்ன கேரக்டரை மட்டும் தனியாக எடுத்து அதுதான் கீதைன்னு ஒன்று சொல்லி பாகவதம் பண்ணிட்டானுங்க. பாகவதம்னா என்னன்னாக்கா, தேவைக்கு உதவாத ஒரு வதம், தேவையில்லாத சண்டை போடுறது. எதிராளியே இருக்க மாட்டான், பேசியிருந்தானா அது பேர் பாகவதம். அந்த கதை காலட்சேபம் பண்ணுறவருக்கு பார்த்தீங்கன்னா எதில் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. இவரவே என்ன பண்ணுப்பார்? இப்போ நம்ம பேசுகிறோம்ல, சப்பை கேட்டி கேள்வி நம்மளே எழுப்பி யாருன்னா கேட்டிங்களா என்ன? ஆனால் கேட்டீங்க மகாபாரதம், அதனால தான் பேசிக்கிறேன். பட் கேட்டவங்க பேர் ஊரெலாம் நான் சொல்லணுமானா இல்லை. அவங்க 4 பேர் சொல்லிட்டாங்க. அவங்க பேர் தெரியுமானா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கும் பிடிச்சிது என்னான்ட்டு மகாபாரதம் பேசுன்ட்டு. இங்கே நம்மளுக்கும் இது என்ன பண்ணிட்டு போகலாம்? போகிற போக்கில் எவ்வளோ பேசிட்டு போகிறோம். அதில் ஒரு சத்சங்கத்துக்கு இது என்ன பண்ணிட்டு, அப்போ யாரை புரியணும் எனக்கு? முதல்ல வியாசனை புரியணும். இல்லைன்னா ஒருத்தர் புரிஞ்சால் தான் அவங்க செய்கிற செயல் என்ன நமக்கு புரியும். எழுத்தை பாரு, படைப்பை பாரு, படைப்பாளியை பார்க்காதுன்னு ஒரு கதை இருக்குது. எதை பாரு? படைப்பை பாரு, படைப்பாளியை பார்க்காத. சமையல்காரனை பார்க்க வேணா, சமையல் நல்லா இருக்குதான்னு பாரு, ஒரு கதை இருக்குது. சமையல்காரன் நல்லா இருந்தால் தான் சமையலே நல்லா இருக்குன்ற ஒரு கதை இருக்குது. எது சரி? இதில் முதல்ல நான் மலேசியாவுக்கு போகும்போது எனக்கு ஒரு நண்பர் என்ன பண்ணார், ஒரு மீன் வாங்கி கொடுத்தாரு. நானும் இன்னொன்று ராமலிங்கமும் போயிருந்தோம். வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இந்த செஃப் நல்லா செஞ்சுக்கிறாரு, பாராட்டிங்கிறேன். இவருக்கு கூட செஃப் வெளியே வந்துட்டார். அந்த மீனை வறுத்ததில் செஞ்சார்ல, அவர் வெளியே வந்துட்டார். வந்து நல்லா இருக்குதான்னு என்னை கேட்டார். அந்த நல்லா இருக்குது தானே என்ன சொன்னுக்கிறேன், நல்லா இருந்தது அப்படின்னோடனே வணக்கம் பண்ணிட்டு போயிட்டார். எதிர உட்காந்து கேட்குறாரு, எப்படி அவர் வெளியே வந்தார்? செஃபெல்லாம் வெளியே வரமாட்டாங்க, சமையல்காரங்க அந்த ஹோட்டலில் எப்போவுமே. நான் இங்கே ஒரு 4 வருஷமாக வந்து சாப்பிட்டுக்கிறேன், நான் அவரெல்லாம் பண்ணதே இல்லை. பார்த்து நீ என்ன தானே என்கிட்ட தானே பாராட்டியிருந்த, அந்த ஆள் வந்துட்டாரு. புரியுதுன்னா சொல்கிறேன்ட்ட. ஏன் மனசார ஒருத்தர் சொன்னால் அது தாக்குது அவரை. மனசார ஒன்று பேசினா ஒருத்தருக்குன்னா அது தாக்குது. அப்போ நடக்குது ஒன்று முழுகுது. இப்போ உலகம் முழுசும் உன்னை எதிரொலிக்குமானா எதிரொலிக்கும். நீ சரியா இருந்தியானா? உலகம் முழுசும் உன்னை தெரியுமானா? ஆமாம் தெரியும். நேர்மையாக ஒருத்தர் வாழ்ந்துட்டு போனார்னா உலகம் முழுசும் தெரியுது. நேர்மையாக வந்துட்டு போனார்னா உண்மை இல்லை, நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நேர்மையாக வாழ்ந்தவே உலகத்துக்கு ஒத்துக்கும், உண்மையாக வந்து அவரையும் ஒத்துக்காது. ஆமாம், நேர்மை எல்லாரையும் விளம்பரப்படுத்திக்கும், ஆனால் உண்மை யாருமே ஒன்றும் இல்லடா செத்துட்டாங்கன்னு. நீ எந்த நேர்மை என்னான்னு கேட்டீங்கன்னா இங்கெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு தலைவர் சொல்லுவேன். எங்கே அவங்க? எங்கே அவங்களாம்? அதான் உண்மை. நேர்மைன்னா இருந்தாங்க, உண்மைன்னா இருக்க மாட்டாங்க. இருந்தாங்களா இருக்க மாட்டாங்களா? ரெண்டுமே உண்மை. புரியுதா? நேர்மைன்னா
இருந்தாங்கன்றதுக்கு காலம் ஒன்று என்ன பண்ணுது, எடுத்து வச்சு கொண்டாடுது. காலத்தால் நீ அழிய முடியாத அளவுக்கு அது என்ன பண்ணுது, ஒன்று எடுத்து வச்சுன்னு கொண்டாடு. நிறைய பேர் இதுக்காக போகிறான்னுப்பான், காலத்தில் அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு. காலத்தில் நான் என்ன பண்ணக்கூடாது, வியாசன்னு பேர் வச்சுதே, உண்மையிலே அது ஒரிஜினல் பேரா இல்லை அவர் வேறு எதுக்கான காரணத்துக்காக வச்சுக்கினாரா? ஒரு கேள்வி இருக்குது. வியாசன்னு ஒரு பேர் இருக்குது இல்லை. இப்போது சக்கரவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் வச்சுருப்பாங்க, அவங்களாம் சக்கரவர்த்தியா? இப்போ மகாபாரதத்தை சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் எழுதிக்கிறாருன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அடுத்த பேர் சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. நான் சொல்ல மாட்டேன், சக்கரவர்த்தியும் எழுதிக்கிறார் மகாபாரத்தை. புரியுதா? யார் சக்கரவர்த்தின்னு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய ஆபத்து. ஏன்? அதுக்கு ஒரு கொடி பிடித்துக்கு ஒரு கூட்டம் வந்துடும். ஆமாம், வர்த்தி சக்கரன்னா கூட கோவம் வராது உங்களுக்கு. ஆமாம், ஒரு ஆச்சாரி இல்லையான்ற கேள்வியெல்லாம் வருகுது. இருக்கட்டும். வியாசம்னா அப்படி ஒன்று இருக்குது. வியாசம்னா விபரீத புத்தி உள்ளவன். எதையும் சீர்தூக்கி பார்ப்பவன், வியப்புக்கு உரிய விஷயங்களை சொல்கிறவன், வியந்து பார்க்குற மாதிரியான ஆள். அவனுக்கு பேர் என்ன? வியாசன்னா நான் புரியுதா? இப்போ யார் வியாசன்னா? வியப்புக்குரியவன். சில பேர் இப்படி சொல்லிடலாம், கொண்டகா மண்டகான்னு பேசுகிறவன், புரியாத மாதிரியே பேசுகிறவன், யாருக்குமே புரியாது அவன் பேசுறது, அப்படி கூட என்ன பண்ணிடலாம், அதை ஒதுக்கி வச்சுக்கலாம். புரியுதா? வியப்பு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அப்போ வியாசன்ற ஒரு வியப்புக்குரிய ஒரு மனிதன் எங்கேந்திரா வந்தான் அப்படின்னா சொல்கிறான், நான் மீன்காரியோட மகன். நான் யாரோட மகன்? என் நாட்டில் எவ்வளோ தொழில் இருக்குது, ஏன் அவன் பிள்ளைலாம் வரல? அது நான் மீன்காரி. அந்த ஆள் அப்படி தான் வலையை போய் அந்த பக்கம் போட்டு நீக்கிறார். ஊரில் எவ்வளோ பேர் என்னென்ன வேலை செஞ்சுதானுங்க, அவனுங்கிட்ட போய் 4 மீன் பிடிக்கிறவங்கிட்ட தான் போய் என்ன பண்ணிடுறாரு, 2 மீன் 5 அப்பம் வர ஊற்றுக்கிறாரு. அங்கேயும் மீன், அங்கேயும் இங்கே சேர சோழ பாண்டியனில் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் மீன் வச்சுங்கிறாரு, அங்கே மீன். முதல்ல உயிரினம் தோன்றிய இடம் எங்கடன்னா தண்ணியில் உயிரினம் ஒன்றியது மீன் இருக்கிறதுனால விஷ்ணுக்கு அவதாரம் மீன். இப்போ விஷ்ணு பிடிச்சவங்க மீன்காரி வயிற்றில் பிறந்தான்னா நான் தண்ணியிலேருந்து தான் வந்தேன்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை ஜாதியில் மட்டமானவங்களேருந்து பிறந்தேன்னு எடுத்துக்கலாமான்னா, நீ ஜாதியை பார்க்குற ஒரு மனுஷனுக்கு அது எப்படி தான் புரியும்னா, மீன்காரிக்கு பிறந்தான்னா ஜாதியில் பிறந்தது தான் புரியும். தத்துவ விசாரம் பண்ணி தெளிவாக புரிஞ்சவனுக்கு எப்படி புரியும்னா, நீரின்றி அமையாது உலகு, தண்ணியிலேருந்து தான் உயிரினம் தோன்றுச்சு, இந்த மனிதனும் எங்கே தான், நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னா கரூர்லேருந்து வந்தேன். கரூர் எப்படி இருக்கும்னா தண்ணியில் இருக்கும். கரூர் எப்படி இருக்கும்? தண்ணியாக இருக்கும். எங்கள் அம்மா எதில் தான் வச்சுருந்தா, என்ன தண்ணியில் தான் வச்சுருந்தா. நீர் கூட ஒழிஞ்சு தான் வெளியே வந்தாங்க. மோசம் சேர்த்து போய் ஸ்டிக்கை வச்சார், அந்த செங்கடல் வழி விட்டுச்சு. செங்கடல் ஏன்டா கடல் கருப்பாக இருக்கக்கூடாதா என்ன? கருங்கடல் பார்த்தா தெரியுது, செங்கடல் என்ன பார்த்துக்கிறீங்களா என்ன? அப்போ அதுக்குள்ளவும் ஒரு தத்துவத்தை என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க. நீங்கள் எந்த மத நூலை பார்த்தாலும் ஒரு வியப்புக்குரிய விஷயத்த உள்ளே ஒழிச்சு வச்சுருக்கோம். அவ்வளோ தூரம் உங்களுக்கு நுணுகி பார்க்க தெரியாது. அப்போ தான் நீங்கள் மதவாதியாக இருப்பீங்க. நுணுகி பார்த்துட்டிங்கன்னா தெளிவாகிடுவீங்க, உண்மையை பக்கம் வந்துடுவீங்க, நேர்மை இல்லை உங்ககிட்ட. அப்போது மகாபாரதத்தை வியாசன் யாருன்னு புரிஞ்சு வியப்புக்குரியவன் சொல்கிறான். எங்கேருந்து வந்தவன்னா நேர்லேருந்து. நான் ஒரு ஒரிஜினல் உயிரினம், கடவுளின் படைப்பு. நான் என்னை எப்படி இந்த விஷ்ணு அவதாரம் தகுந்தி ஒன்று ஒன்றா தாண்டி வந்தாங்களோ அந்த மாதிரி நான் எங்கேருந்து வந்துக்கிறேன், மீன்காரிக்கிட்டேருந்து வந்துக்கிறேன். நான் இந்த சூத்திரர், வைஷ்ணவர், சைவர் இவங்களெல்லாம் கடந்தவன், ஜாதிக்கு அப்பாற்பட்டவன், ராஜாங்கத்துக்களுக்கெல்லாம் மேலானவன், எல்லாருக்கும் சிந்தனை சொல்லக்கூடியவன், தேர்ந்த ஞானி. அவனே சொல்லிக்கிறான், தேர்ந்த ஞானி, புள்ள இல்லாதவனுக்கு புள்ள கொடுப்பேன்னுக்கிறான். எடுத்த உடனே இப்போ சிவபாக்கியத்தை செக்ஸ் வாக்கியமாக்கிட்டே இருப்பதுக்கா மகாபாரதி என்ன தாக்குவார் அவரு? புரியுதா என்ன சொல்ல வரான் அவன்? ஒன்றை உருவாக்கும் வல்லமை கடவுள் எனக்கு கொடுத்துருக்குது, அதை நான் செய்கிறேன்னு சொன்னானா, இல்லை ஒரு பொம்பளை கிட்ட போய் புணர்ந்தானா? உன் அறிவு கொண்டு நீ புரிஞ்சுக்கோ, அது உன் இஷ்டம். புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பாயிண்ட் எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒன்றை உருவாக்க வல்லவனும் புரிஞ்சிக்கலாம், இல்லை இன்னொருத்த பொண்டாட்டிக்கிட்ட போனவனும் புரிஞ்சிக்கலாம். வியாசனை தூக்கி விசிறிச்சிடலாம், இல்லை வியாசனை தூக்கி மண்டையில் வச்சுக்கலாம். இங்கே நான் மண்டையில் வைக்கவோ விசிறடிக்கவோ சொல்லலை. வியப்புக்குரியவனாக பார்க்கணும் நீங்கள். அப்போ அவன் தகவலை எப்படி சொல்லணும் போகிறான்னா, நான் படைப்பாற்றல் உள்ளவன். நீ யார்? நீ யாரியா?
நீயும் தானே புள்ள பெற்றுக்க முடியும். பெற்றுக்கலனா கூட அது உடம்பு பிரச்சனை, உன் பிரச்சனை இல்லை தானே. ஆனால் மனித சமூகத்தினால என்ன செய்ய முடியும்? மனித சமூகத்தை உருவாக்கம், ஒன்று கொண்டு ஒன்று உருவாக்கம். இதில் எப்போ பார்க்குறேன்னா நீ வியப்புக்குறேன் போது அது சாதாரணமாகிடும். உனக்கு பார்க்கவே தெரியலனா என்ன தான் ஆகும் அது. இப்போ மகாபாரதம் ஏன் பேர் வச்சான் பாரு, இந்த ரதத்தில் யூனிவர்சிட்டியில் எல்லாத்தையும் போய்ட்டு பேசி வச்சுக்கிறான். இப்போ அந்த கதையை நான் சிறைச்சலில் வச்சேன். ஒரு மெழுகுவத்தி எழுதின புக்கு அதே. இந்த புக்கை வந்து ஒரு மெழுகுவத்தி எழுதியிருந்தது. சக்கரவர்த்தி இல்லை, மெழுகுவத்தி கரைஞ்சி தானே போயிடுச்சு. மெழுகுவத்தி எரியல் வரைக்கும் தீபத்தை கக்கும். முடிஞ்சிச்சானா? முடிஞ்சிச்சு. தீபமும் இல்லை, மெழுகுவத்தியும் இல்லை. ஒரு சருகு ஞானம் வந்துச்சானா எருகாயிடும். அப்புறமா அது அங்கே இல்லை. ஞானம்ன்றது ஒரு நாள் என்ன ஆகிடும்? ஏன்னா இல்லாதது தான் ஞானம், இல்லாததான் போகும். அப்போ இடையில சில விளையாட்டு விளையாடுனுக்குது, அவ்வளோதான். குறிப்பிட்ட நேரங்களில் குறிப்பிட்ட விளையாட்டை விளையாடுது. இது விளையாட்டை புரிஞ்சுக்கிறவருக்கு பேர் ஞானி. நான் ஒன்றுமல்ல, நான் ஒன்றுமற்றதுக்கு போகிறேன் அப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் ரொம்ப எளிமையாக தான் இருப்பார். ஏன் அவருன்னா புரிஞ்சிச்சே. நீ மதிக்கிறதுனாலையோ நீ மதிக்காமல் போகிறதுனாலையோ என்ன பண்ண முடியாது. என்னுடைய இது தங்கத்தை நீ எடுத்து போய் பீரோவில் வச்சு போட்டினாலும் வெளியே வச்சாலும் அது மஞ்சள் கலரை இழக்காது. என்ன மாதிரி ஆளுங்க அது பீ கலரில் இருக்குதுன்னு தங்கம் கலரில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பதில் என்ன கலரில் சொல்லிடலாம். இல்லை சார், நான் வந்து டெக்ஸ்டர் அஞ்சு டானிக் சாப்பிட்டேன், என்னுடைய பீ கருப்பாகுது, அது மாதிரி இல்லைன்னு கூட நீங்கள் சொல்லலாம். புரியுதா? சம்டைம்ஸ் நம்ம கலரு கீரை நிறைய சாப்பிட்டோம்னா பச்சை கலரில் வரும். இரும்பு உள்ள பொருள்களை சாப்பிட்டீங்கன்னா வேறு கலரில் வரும். பீட்ரூட்லாம் சாப்பிட்டீங்கன்னா அப்போ காமனாக ஒரு பீ வந்து ஒரே கலரில் இருக்குன்றது இல்லை சார். மகாபாரதன்ற ஒரு உன்னதமான விஷயத்தை பேசுகிறேன். இங்கே வந்து பீயை பற்றி பார்க்காத வீடியோன்ற நான் ஸ்டாப் பண்ண எல்லாருக்கும் இல்லை. ஏன் அப்படி பேசுகிறீங்க? ஆமாம் அப்படி தான் எல்லாத்தையும் எல்லோரும் புரிஞ்சிக்கக்கூடாதுன்னே பேசுகிறேன் நான். அவனும் அப்படி தான் பேசிக்கிறான். அவனும் என்ன தான் பண்ணிக்கிறான். அதுக்கு ஒரு கதை சொல்கிறான். எங்கள் அம்மா இன்னொருத்தனை வச்சுன்னு புள்ள பெற்றுக்கினாங்க. அவன் இன்னொருத்தையை வச்சுன்னு புள்ள பெற்றான். அந்த பிள்ளைங்கள்லாம் ஓடிச்சு. அதில் ஒன்று தக்குச்சு. அது கல்யாணம் ஆச்சு. அதுங்களுக்கு புள்ள போகிறக்கல. நான் தான் போனேன். ஒருத்தி கண்ணை மூடினா, ஒருத்தி எல்லாத்தையும் மூடினா, சுற்றி எல்லாத்தையும் மூடின்னு பிறப்பொரு மட்டும் காமிச்சா அவளுக்கு சயரோகம் வந்துச்சு. கண்ணை மட்டும் மூடின்னு மொத்தமாக காமிச்சா அவளுக்கு கூட்டுக்கு வந்த பொந்துச்சு. படைக்கிறதுக்கு நான் சரி தான், ஆனால் எதிராளி எப்படி இருந்தாங்க அதை பொறுத்து தான் படைப்பு மாறுது. நான் கருத்து சித்தாந்தம் புக்கை நான் உனக்கு கொடுக்குறேன். ஆனால் அது என்ன ஆக போகுது? நீ குருன்னா தான் என்ன ஆக போகிற? குருன்னு ஆகிட போகிற. சயரோகியாக இருந்தால் என்ன ஆகிட போகிற? சயரோகி ஆகிட போகிற. பிரச்சனை எந்த இல்லைன்ட்டான் அவன். இப்போ அடிப்படையாக இந்த எட்ட பச்சின்னு போகும்போதே உனக்கு என்ன புரிய வரணும்னா இப்படி தான் புரியணும். சொன்னபடியே புரிஞ்சுப்பேன்னா என்ன ஆகும்? அதில் மூணாவது ஆள் சொல்கிறபடி தான் புரிஞ்சுப்பேன்னா என்ன ஆகும்? இப்போ இந்த கேரக்டர்லாம் உருவாக்கி ஒரு அழகான ஒரு காவியத்தை என்ன பண்ணுறான்? எழுதுகிறான். மனிதர்கள் பலவிதம். மனிதர்கள் எப்படி பலவிதம். வாழ்க்கை எங்கே துவங்குச்சு? பலவிதமான இடத்துல. ஆனால் எல்லாருக்கும் எப்படி தான் துவங்கும்? தண்ணியிலேருந்து தான் துவங்குச்சு. ஆனால் வாழ்க்கை எப்படி தான் வாழ்ந்துங்கிறோம்? இப்போ தண்ணியிலேருந்து துவங்குச்சின்னு சொல்கிறோம்ல, தண்ணியிலேயே நிறையவா பிரிஞ்சிட முடியுன்றதுக்காக தான் இடித்து குடுவில் ஊற்றி புள்ளை பெற்றான்றான். 100 புள்ளெல்லாம் பெற்று பிரசவம் பண்ணல அவங்க. ஒரு இடி 100 குடுவை. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? 100 புள்ளி என்ன பண்ணல அவங்க டெலிவரி பண்ணியிருந்தாங்க அப்படிலாம் இல்லை. ஒரு மாதத்துக்கு ஒரு கருமுட்டை, ஒரு மாதத்துக்கு ஒரு கருமுட்டை பொம்பளைக்கு. அது உருவாகி புள்ளையாக போகிறோன்னா 1, ரேரு 2 புள்ள வந்துடும். ரேர் எங்கன்னா எப்போனா 4-5 பிறகுது. எங்கன்னா எப்போனா அது ரொம்ப 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 ரேர். அதிகபட்சம் பண்ணி மாதிரி கம்பல்சரி 6-7 பெற்றுக்கிட்டு இல்லை. ஒரு 15 வயசில் இல்லை 16 வயசில் ஒரு புள்ள பூ பஞ்சால்னா ஒரு முட்டை உருவாகுதுன்னா அது பெருகுது. அது புள்ளையாக மாறுச்சுன்னா அடுத்தது முட்டை உருவாகாது. 10 மாதம் ஸ்டாப்பு. 2 மாதம் கேப் தேவை. 1 வருஷம். ஒருத்தர் 40 வருஷம் வந்து எவ்வளோ? அவங்களுக்கு கருமுட்டை ஒரு 45 வயசு 50 வயசு வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோமே. எத்தனை 35 வயசு எத்தனை குழந்தை பெற்றுக்க முடியும்? 35 குழந்தை தான் பெற்றுக்க முடியும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ எப்படி 100 பெற்றா? நீங்கள் என்ன பண்ணவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா கதையை போய் நீங்கள் படிக்கல, எவனோ சொன்னால் நீங்கள் அப்படியே என்ன பண்ணினீங்க? நம்பிக்கினீங்க. போனால் ஒரு சாமியாருக்கு தொண்டு செஞ்சால் அவர் 5 கல்லில் குத்தாரு. ஒரு கல்லில் ஒன்று ஒன்று உருவாக்கினா. இந்த பக்கம் சூரியனை பார்த்தா
இவன் அழகில் அவர் வாங்கிட்டார், வந்தார், ஒரு பிள்ளைய பெற்றா, திட்டு பிள்ளைய வச்சுட்டு என்ன பண்ண ஆற்றுல விட்டா. அது ஒரு கதை. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உருவாக்கம் எங்கேருந்துனா நடக்கும், எதனால்னா நடக்கும், விருப்பப்பட்டால் நடக்கும். நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். கன்னிமேரிக்கு புள்ள பிறந்தது கூட இதை என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 மதத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இல்லை. இயேசுநாதர் மட்டும்தான் எப்படி பிறந்தார்ல, உங்கள் காரணம் கூட எப்படி தான் பிறந்தாருலாம் இப்படிலாம். நீ என்ன பெரிய ஆளு, நான் 2 மதமும் சண்டை போடுறானுங்க. 2 பேருமே என்ன புரிஞ்சிக்கலன்னா, அதில் என்னவோ சொல்ல வராங்களே அது என்னான்னு புரிஞ்சிக்கல. புரியுதா? படைக்கிற திறமை உள்ள ஒரு பெண் சிறப்பான குழந்தையை பெற்று தர முடியும்னு சொன்னாங்களா, இல்லை மேலேருந்து சூரியன் வந்து புள்ள குத்துச்சா? எப்படி புரிஞ்சிக்கலான்னு நீங்கள் புரிஞ்சுங்க. சாய்ஸ் யுவர்ஸ். நீங்கள் ஒத்துக்கோங்க, ஒத்துக்காம ஒரு பெண் ஒரு சிறப்பான குழந்தையை பெற்று தர முடியும் அப்படின்னு ஒத்துக்க போகிறீங்களா? இல்லை மேலேருந்து ஒருத்தர் வந்து பெற்று கொடுத்தாருன்னு. சிறப்பான குழந்தையாகவே இருந்தாலும் கூட சமூக ஒழுக்கத்தோடு உடன்பாடாக காட்டி அவளால் அதை காப்பாற்ற முடியாது. அப்படித்தான் இன்றைக்கும் சிங்கிள் பேரண்ட்டு கஷ்டம்தான். புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? ஒரு பெண்ணால் இப்போ தான் சமூகத்தில் ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போய் புள்ள வச்சுக்க முடியுன்ற அளவுக்கு என்ன ஆகிட்டா, காதலிக்க நேரம் இல்லை ஆயிடுச்சு. ஒரு ஆம்பளை எதுக்கு ஓணுன்னு யோசித்தா, புள்ள பெற்றுக்கு ஓணுன்னு யோசித்தா, புள்ள பெற்றுக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குதுன்னு போதுன்னு யோசித்தா, ஆமாம் ஆம்பளை வானான்னு முடிவுக்கு தாலி கட்டி சேவை செய்ய நானும் ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு எழுதிக்கலாம். புரிஞ்சிச்சானா? இப்போ புரிஞ்சதில்லை. வியாசனுக்கு எப்போ புரிஞ்சுக்குதே? நீ வாழ்ந்து பிரச்சனையெல்லாம் முடிச்சுன்னு கிச்சன் வந்து எப்போ வந்து புரிஞ்சுக்கிற? இப்போ புரிஞ்சுக்கிற. வியாசருக்கு அன்றைக்கே புரிஞ்சுக்குது. புள்ள பெற்றுக்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க, ஆனால் சமூகத்தில் காப்பாற்றுறது பெரிய விஷயம் அப்படின்ட்டு. நீங்கள் பார்க்குற 5 பேரும் ஒரு அம்மாவுக்கு பிறந்தவங்க இல்லை. நீங்கள் பார்க்குற 5 பேரும் ஒரு அம்மாவுக்கு 2 அம்மாவுக்கு. தெரியுமா அது? ஒரு அம்மாவுக்கு 3 பிள்ளை, இன்னொரு அம்மாவுக்கு நகுல சகாதேவன் ஒரு அம்மாவுக்கு. இந்த 3 பேரும் இப்போ உங்களுக்கு கதை ஒருத்தன் ஒரு மாதிரி சொல்கிறான். 5 பேரையும் குந்தி தேவை பேத்தவன்னு சொன்னோன்னா உண்டு. இது 2 கதைன்னா நுணுக்கி பார்த்து உள்ளே போய் புரிஞ்சாதான் உங்களுக்கு ஆச்சு. படைப்பு எப்படின்னா வந்திருக்கலாம், படைப்பு எப்படின்னா வந்திருக்கலாம். அப்போது மகாபாரதத்தை ஒன்று ஒன்றா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணே போகிறீங்கன்னா இப்படி என்ன ஆயினே இருக்கும், போயின்னு இருக்கும். ஒரு கதையாக போயின்னு கிளை கதைகள்லாம் வரும், தனியாக வரும். அதுக்கு அட்டாச்மெண்ட்லாம் இருக்கும். அதுக்கு டெப்ரிஷன்லாம் கொடுக்குறவங்களாம் புதுசு புதுசாக இன்னொரு கதையை சொல்லி சொல்லி வர என்ன பண்ணுவாங்க, இந்த கதை அங்கே நடந்தது, அந்த கதை இந்த நடந்ததுலாம் வர சொல்லி உங்களுக்கு புரிய வச்சோன்னா மண்டக சாயம் உங்களுக்கு குழம்பி போய் என்ன சொல்கிறானே தெரியாமல் சும்மா தட்டிட்டு மட்டும் வந்துட்டு, இல்லை கேட்டு மட்டும் வந்துட்டு, இல்லை தூங்கிட்டு மட்டும் வந்துட்டு, இல்லை பக்கத்தில் ஆண்டி மட்டும் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டு, எனக்கு தெரியாது எதுக்கோ போயிட்டு வந்துட்டு, அவ்வளோதான். உனக்கும் தெரியாது, சொன்னூருக்கும் சொன்னூருக்கு மட்டும் தெரியும் நினைக்கிறீங்க. அவர் என்னவோ புக்கு எடுத்தார், படித்தார், அது ஒரு சுலோகமாக சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தார் நீங்களும். இப்போ மகாபாரதத்தை ஒரு சத்சங்கமாக ஆக்கி மகாபாரத சத்சங்கம்னே பேரை போட்டு ஒரு வருஷ கணக்கில் நடத்துகிறவங்களாங்கிறாங்க. பாட்டு பாட்டாக சொல்லி ஒரு 4 வரியாக சொல்லி. இப்போ நல்ல வேலை கதை ஒருத்தர் சொன்னால் 2 அம்மான்ட்டார் மாதிரி. உங்களுக்கு தெரிஞ்ச கதையை என்கிட்ட நான் சரியாக தெரியாமல் சொல்லிட்டேன்னா கூட நீங்கள் திருத்துங்க, நானும் என்ன பண்ணிக்கிறேன். இப்போ கதையை சொன்னவர் எப்படி சொன்னார்ன்ற மாதிரி நமக்கு சொல்கிறது இல்லை. சொன்னவர் சொன்னதை வேறு நம்ம மொழியில் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவர் என்ன, அவர் வேறு மொழியில் எந்த மொழியில் எழுதினார்? வியாசர் மகாபாரதத்தை எந்த மொழியில் எழுதினார்? இந்தியில் திருத்தி எழுதப்பட்டது, சமஸ்கிருதத்தில் இருந்ததாக சொல்லப்பட்டது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? உங்களுக்கு சொல்லப்பட்டது, எனக்கு தெரியாது, சொல்லப்பட்டது, எனக்கும் சொல்லப்பட்டது. நான் சொல்லப்பட்டதை வச்சு என்ன பண்ணுறேன், நான் இப்போ பேசுகிறேன். ஆனால் சொல்லப்பட்டதுலேருந்து எனக்கு புரியுதுன்னா, அவர் எந்த மொழியில் சொன்னாரோ அதே மொழிக்கு நான் போனால் எனக்கும் நிறைய புரியுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சமஸ்கிருத மொழின்னு ஒன்று சொல்கிறானுங்கல்ல, பழைய இருந்த தமிழ் மொழியிலேருந்து எடுத்தப்பட்ட வார்த்தைங்க தான் அழுகுது. இப்போ இங்கேருந்து அங்கே போச்சுன்றானுங்க. பூவை புஷ்பன்னு சொல்லிட்டு எங்கள் மொழி தான் ஃபஸ்ட்டுன்றானுங்க. பூன்றது முதல்ல வந்திருக்குமா, புஷ்பன்னு வந்திருக்குமா? பூ முதல்ல வந்ததா, புஷ்பம் முதல்ல வந்ததா? அவர் ஒருத்தர் கோமனகட்டன் ஒருத்தர் பேசிட்டார், தெலுங்கில் லூ போட்டால் போதுன்ட்டு. பூவுக்கு என்ன பண்ணுறது, என்ன பக்கத்தில் லூ போட்டுருங்கன்ட்டார். இசு பம்மு போட்டு வச்சு என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க இப்போ. எது ஃபஸ்ட்டு? அதனால தான் உங்களுக்கு பாரதம்னாவோ மகானாவோ என்ன ஆகுது,
புரிய வருது. வியாசனாரோ நீங்கள் வேற ஒரு மொழியாக இருந்தாலுமே கூட நீங்கள் தமிழில் பிறந்திருந்தீங்கன்னா சில வார்த்தைகள்லாம் கேட்கும்போது புரிய வரும். வார்த்தைகள்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஏன் புரிய வருதுன்னா அடிப்படை மொழியில் இருக்கிறீங்க. நீங்கள் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியில் நீங்கள் வந்துடுறீங்க. அதனால் பிற மொழிக வார்த்தைகளெல்லாம் சில வார்த்தைகள்லாம் கேட்டால் உங்களுக்கு என்ன ஆகிடும்? புரியும். நாமம், உங்கள் நாமம் சொல்லுங்கள். நவுனு, நேமு, இதெல்லாம் எங்கேருந்தான்? நம்மால் வந்து ஒருத்தர் பாட்டு ஏறணும். ஏசு என்ற நாமத்திற்கு எப்போதுமே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் எந்த வார்த்தை? அப்படி இருக்கட்டும். ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு நூல், ஏதோ ஒரு புக்குன்னு விட்டுடலாம். கதையை சொல்லினேன் போகிற ஆள் எப்படி இப்படி உருவாச்சு, இப்படி தான் குத்தேன். அங்கே அடிப்படையே முதல்ல புரிஞ்சினா தான் மற்றதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். இது நாள் ஒரு மேனி போது ஒரு ஒன்றுமா என்ன ஆகுது? வளருது. இவனுக்கு கல்யாணம் பண்ணிடுறானுங்க, வாழ்கிறானுங்க, வித்தை கற்றுக்கிறானுங்க. போய் ஒரு ஆளை போய் இட்டுன்னு வந்துட்டான், ஒரு பொண்ணை ஜெயிச்சுன்னு வந்துட்டான். ஒரு இடத்துல போய் அங்கேயும் மீன் தான் அடிச்சிக்கிறான். அச்சு ஒரு பொண்ணை இட்டுன்னு வந்தால் அங்கே என்ன ஆயிடுச்சே? கனியை கொண்டு வந்துட்டேன்னாங்கன்னா கனி தானே 5 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்களாம் அம்மா பார்க்காமையே. அதனால் ஷேர் பண்ணிக்கினாங்களாம். எதுக்கு ஷேர் பண்ணினாங்க 5 பேரை? தெரியுமா உங்களுக்கு 5 பேர் ஷேர் பண்ணிக்கின கதை? என்ன பண்ணாங்களா? அம்மா உள்ளே கிச்சனில் இருந்துக்கிறாங்க, இவன் கனி இட்டுன்னு வந்துக்கிறான். கனின்னு கேட்டுச்சான் அந்த அம்மாவுக்கு. தமிழில் தான் எனக்கு சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி தெரியாது எனக்கு. அப்புறம் என்ன பண்ணீங்க? 5 பேரும் பகிர்ந்து சாப்பிடுங்கன்ட்டாலாம். கிச்சன்லேருந்து வெளியே வராமல் என்ன சொல்லிக்கிறேன் அந்த பொம்பளை? அவள் அப்பேற்பட்ட சோம்பேறி. கத்திரி எடுத்து கட் பண்ணி மாம்பழத்தை கொடுக்கணுமேன்ட்டு என்ன பண்ணிட்டுக்கிறா? ஷேர் பண்ணி. இவங்களும் என்ன பண்ணிட்டானுங்க? உடனே நம்மள தான் என்ன பண்ணியிருப்பான்? நீ அந்த என்ன பண்ணியிருப்பேன்? அம்மா நான் எத்தனை வந்தது நாட் ஃப்ரூட் ஃபிகர் சொல்லியிருப்பே இல்லையா? சொல்லியிருப்ப தானே. அப்போ ஷேர் பண்ண தயாராக இருந்துக்கிறான் அவன். ஷேர் பண்ணுறது ஒரு விஷயம் இல்லைன்னு இருந்துக்கிறான். மனநிலை அவனுக்கு என்ன இல்லை அங்கே ஷேர் பண்ணிக்கிட்டு விஷயம் இல்லை. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? எப்படி ஒருத்தர் கிச்சனில் இருந்து சொன்னால் என்ன பண்ணுவேன் நீ? ஒன்றும் வேணா உனக்கு 1 லட்ச ரூபா வந்துச்சு, சம்பளம் வாங்கிட்டுருக்கிறம்மா இருந்தாம்மான்றேன்னு வச்சுக்க. அது என்னடா அப்பாவுக்கு பதி, அம்மாவுக்கு பதி, அண்ணனுக்கு தம்பி, பக்கத்து வீட்டுக்காரன் பதி கூட நான் குத்துருவியா? அம்மா சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 1 லட்ச ரூபா. இது போய் பாதி எல்லாம் குத்துரு தான். கேட்க மாட்டியா? ஆளுக்கு 100 ரூபா கொடுக்கலாமான்னு சொல்லவே சொல்ல மாட்டியா? ஷேர் பண்ணின உடனே சொல்லணும்ல, ஷேர் பண்ணிடுறமா, டெய்லியும் கால் பிடிச்சிட்டு போக சொல்லவே சொல்ல மாட்டியா? மொத்தமாக நீங்கள் வச்சுங்கடான்ட்டேன். எப்படி ஷேர் பண்ணினாங்கன்னு சொல்லிது. அதில் இந்த 5 பேர் எப்படி ஷேர் பண்ணினானுங்க? இதெல்லாம் கேட்டுமா நம்பா? எப்படி சார் ஷேர் பண்ணி நம்மளும் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிடலாம்ல. ஒரு பொம்பளை 5 பேர் எப்படி ஷேர் பண்ணிக்கிட்டு இது தானே? செருப்பை வெளியே விட்டுடணும், போகக்கூடாது. யார் செருப்பை வெளியே விடுறாங்களோ அப்போ செருப்பில் பேர் எழுதியிருக்கும். செருப்பில் பேர் எழுதியிருக்குமான்னு கேட்குறேன். ஊரில் இருக்கிறவங்க ஒரே மாதிரி செருப்பு போட்டுருந்தா என்ன? நாங்கள் எல்லாமே பேண்டாக செருப்பே போடுறோம். வீட்லேயே என்ன பண்ணுவீங்க? செப்பல் சைஸை பார்த்தோ இல்லை ஆளை பார்த்தோ தேஞ்ச விதத்தை பார்த்தோ இல்லை பேரோ எழுதி வைக்கணும். அப்படின்னு தானே பேர். இன்றைக்கும் அந்த மாதிரி நாகரிகமான ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்க. செருப்பு வீட்டு வாசல் இருந்தானா உள்ளே போக மாட்டாங்க, யாரோ வந்துக்கிறாங்கன்ட்டு. இப்போ உங்கள் வீட்டு யாரோ விருந்தாளி வந்திருந்தான்னு வச்சுக்கோ, ஒரு பொம்பளை ஆம்பளை செருப்பு போட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுறது உள்ள? புரியுதா? அதுதான் வீட்டு எதிர செருப்பு வைக்கிறதா வாசல்ல? ஐயோ நான் முதல்ல ஒளி வைக்க சொல்லணும். இப்படி ஒரு கதை இருக்குது, பயமாக இருக்குதே. அதுமா யாருன்னா வராமல் போயிட்டான்னா ஆகுது நல்லது செய்யுது. அப்போ ஏதோ ஒரு கதையை சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி ஷேர் பண்ணேன்னு. இப்போ இதெல்லாம் உண்மையிலேயே 5 பேர் ஷேர் பண்ணாங்கன்னா எப்படி ஷேர் பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? அதான் என்னுடைய கேள்வி. பண்ணினானுங்களா? இவனுக்கு தனியாக வர கல்யாணம் பண்ணுங்கிறானுங்க. இதெல்லாம் இல்லாமல் தனியாக ஒரு ட்ராக் ஓட்டி தனியாக ஒரு ஆளை உருவாக்கி அவன் இவங்களாண்ட வந்துக்கிறான். அவன் எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்துக்கிறான் அந்த கிருஷ்ணன். அங்கேருந்து என்ன பண்ணிக்கிறான்? இங்கே கிருஷ்ணனை பற்றின கதைங்க வேறு மாதிரி இருக்குது. கிருஷ்ணனை பற்றின கதைங்களும் வேறு மாதிரி இருக்குது. அவருக்கு ஒரு ராதா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 2 பேர், அவங்களுக்கு பாமா ருக்குமணி 2 போட்டாங்க. எத்தனை பேரியா கிருஷ்ணனுக்கு? பாமா ருக்குமணி. ராதா யாரப்பா? அப்படியா? அப்ப அம்பிகா
அவங்க வெறுப்பாயிட்டாங்க. என்னையா சத்சங்கம் நடத்துறான் இந்த பொம்பளை வயசு. அப்படி இல்லைங்க, இது அப்படி இல்லை. அங்கே என்னாச்சுன்னா அங்கே வைஷ்ணவ தத்துவம் ஒன்று இருக்குது. அங்கே என்ன இருக்குது? வைஷ்ணவ தத்துவம் இருக்குது. ஏகமாக இருக்கிறது கடவுள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏகமாக இருக்கிறது கடவுள். கடவுள் ஏகமாக இருக்குது, எல்லாரும் பெண்ணாக இருக்கிறாங்க. அதோட எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? வைஷ்ணவ தத்துவம் ஒன்று இருக்குது. வியாசனுக்கு அது தெரியும். அந்த தத்துவத்தை புரிஞ்சுன்னு அதுக்கு ஒரு கேரக்டர் உருவாக்கி அதுக்கு ஒரு பேர் வச்சு அதை தனியாக ஒரு இடத்துல வளர்க்குற மாதிரி உருவாக்கி என்ன பண்ணுறான்? அதை 2 பேர் காலிச்சாங்க, ஷேர் பண்ணினாங்க. இங்கே இருப்பார், அட் எ டைம் அங்கேயும் இருப்பார். இங்கேயும் அங்கேயும் இருக்க முடியாது, என்னவா இருக்க முடியாது? லண்டன்லேயும் பிரான்ஸ்லையும் இருக்கிற ஒன்று இது வெட்ட வெளி தான். அப்போ அந்த ஆளுக்கு புரிஞ்சுருக்குது. யாருக்கே? வியப்புக்குரிய அவனுக்கு. என் ஒன்றா புரிஞ்சுனான்னு நம்ம கதையை புரிஞ்சுப்பான்டான்னு கதையை உருவாக்கினா உண்மையிலேயே எல்லோரையும் வச்சுருந்தாருன்னா எப்படிங்க அது ஒரே டைமில் 2 பேர் என்ன இதெல்லாம்? இப்போ அதை வர சொல்லுங்கிறான். அவர் வந்து அப்போயே அவர் நிறைய சயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. தன்னை தானே பிரிக்க கற்று வச்சுருக்கிறாரு. அங்கங்கே போய் தனித்தனியாக இருக்கிறாரு. 4 பின்ன மனுஷன் வந்து அது மாதிரி பிரிப்பானு வர சொன்னுங்கிறானுங்க. சாத்தியம்? நீங்கள் ஒன்னாக்கா இந்த மாதிரி யூடியூப்பில் ஒரே நேரத்தில் என்ன பண்ணலாம்? 1 லட்சம் பேருக்கு பேசலாம். இது இன்றைக்கி சாத்தியம். அப்போட என்ன மாயை தான் பார்த்துன்னுக்குறாங்க. நான் இங்கே பிஸியில் இங்கே தாங்கிறேன். ஆனால் என்ன பண்ணலாம் எல்லாரும்? அது என்ன கிடையாது? 3 டைமென்ஷனே கிடையாது. அப்போ கடவுள் வெட்ட வெளி எல்லாத்துலேயும் இருக்கிறதுக்காக அந்த கதையை சொல்லி அவனை அங்கே ஒன்று உருவாக்கி அங்கே சில பேருங்களெல்லாம் சாக வச்சு ராட்சசியோட மொழியை பாலை குச்சி விட்டு பாம்பு மேலே ஏறி காங்காயத்தை இது பண்ணி அங்கே என்ன டான்ஸு தில்லாலங்கடி வெள்ளம் பண்ண முடியும் பண்ணி என்ன பண்ணியுது? அப்போ சூன்யம் எல்லா வேலையும் செய்ய வல்லதுன்னு சொல்ல வர்றாரு அவர். அது முன்னாடி எதுவும் ஜெயிக்கிறதுக்கு இல்லை, அப்பேற்பட்டது இவங்களுக்கு துணை செய்யறதுக்கு வந்ததுன்னெலாம் கதையை சொல்லி அப்போது அவர் என்ன பண்ணுறது, என்ன உங்கள் வாழ்க்கையை எப்படி ஓட்டணும் என்ன பாரு. அந்த மாதிரி சூராதி சூர வீராதி வீரன் எதையும் ஜெயிக்க வல்ல உள்ள ஒரு மனிதன், ஒரு கடவுள் நமக்கு தான் எல்லாருக்கும். அது எல்லாம் என்ன பண்ணாமல காக்கும் வல்ல தேவன் நாம் உண்டே மக்கு அப்படின்ட்டு. யார் அவரா? மாடு மேய்ச்சிக்கிறாரு, அவர் ஏடு மேய்ச்சிக்கிறாரு, ஷிப்பர்டு இவர். ஆனால் ஒரு ஆள் நமக்கால் சொல்லிடுறாரு, ஆடு தான் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா மாடு நீராரு. ஆடு தான் மாடு அப்படின்னு அர்த்தம். பெருசான ஆடு. இது நமக்கு சாப்பிட்றவங்களும் என்ன பண்ணலாம்? ஆட்டுக்கறி கொடு, பெரிய ஆட்டுக்கறி கொடு. நிறைய பேர் இப்போ பெரிய ஆட்டுக்கறிலாம் சொல்லுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? மாட்டுக்கறின்னு சொன்னாக்கா அசிங்கமாக போயிடுது. நல்லா பெரிய ஆட்டுக்கறி. அப்போ எருமாடு மாடு, ஆடு மாடாச்சு. எருமாடு அவர்கிட்ட கேட்கவே இல்லை, விட்டானுங்க செத்தும் போட்டார். தப்பிச்சிட்டார் அவர். என்கிட்ட அவர் தப்பிச்சிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் வியாசன் தப்பிக்கவே இல்லை. இந்த மாதிரிலாம் என்னை கேள்வியை கேட்கக்கூடாது, தெரியா புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணிட்டான் அந்தாலே? ரொம்ப தெளிவான மனிதன். பிற்காலத்தில் வந்து எவனா ஒருத்தன் கேட்டால் கூட அது நமக்கு பிரச்சனை இல்லை. அது யார் பிரச்சனை? ஏகரவன் பிரச்சனை. நம்ம தெளிவாக என்ன பண்ணி வைப்போம்? எழுதினார், வந்தாங்க, சேர்ந்தாங்க, போனாங்க, கூடினாங்க, இருந்தாங்க, பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த கதையை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போது கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், அவர் அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், பாரு அவங்க வெளில கூட போனார், அப்படி தானே. கிருஷ்ணன் தலையில் ஒரு என்ன பண்ணி வச்சுருப்பாருன்னா ஒரு மயிரை பிடிங்க சொல்லின்னு இருப்பார். அவரை பார்த்துட்டு தான் எல்லாரையுமே மயிர் பிடிங்கினாங்க. மயிர் பிடிங்கினா யாருன்னு அர்த்தம்? யாருன்னு அர்த்தம்? கிருஷ்ணன் அர்த்தம். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? மயிர் பிடிங்கினா திட்டுறாங்க தானே நினச்சிக்கிறீங்க? கிடையவே கிடையாது. நல்ல மயிராக பார்த்து பிடுங்கி தலையில் என்ன பண்ணியிருந்தார்? சொரின்னு இருந்தார். அப்போ யார் மயிர் பிடிங்க? யாருன்னா தலைப்பா கட்டி சொரின்னு இருந்தால் அவங்க யாருங்க? அவங்களாம் புரியுதா? இப்போ மயிர் பிடிங்கன்னா கிருஷ்ணன்னு மறைமுகமாக சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க? திட்டுறாங்க? திட்டுறதே கிடையாது. அப்போ அங்கேருந்து இங்கே வந்து இவங்கள கூட செஞ்சு இப்போது பிரச்சனை போகாமல் தான். பிரச்சனை போகாமல் தான். ஒருத்தன் வாழ்கிறது இன்னொருத்தனுக்கு பிடிக்கல. 5 பேர் கெத்தாகிறானுங்களே, நம்ம 100 பேர் எப்படிங்கிறான்? எப்பவுமே கூட்டமாக இருந்தாலும் முட்டி காய்ச்சிப்பாங்க. பக்கத்து வீட்டில் 8 பேர் 2 கத்திரிக்காய் வாங்கி கட் பண்ணி 8 ஆக்கிட்டு அது ஒன்று கரைஞ்சிச்சுனாக்கா யாருக்கு இல்லைன்னு அவருக்கு ஒரு சண்டையை போட்டு அங்கே ருசி பார்க்கும்போது 2 சாப்பிட்ருப்பா. அம்மா அது கண்டுக்கவே மாட்டா, அது கரைஞ்சிச்சுன்னு தான் சொல்லணுப்பா. அவள் சாப்பிட்டான்றது யாருக்கும் சொல்கிறதே இல்லை. அது 2வது விஷயம். இது ஏழ்மை தான் என்ன பண்ணிக்கும்? சண்டை போட்டுக்கும். இயலாமை எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்பிளுக்கு 100 பேர்னா என்ன ஆகும்? பிரச்சனை தான். பகிர்ந்துக்கிறதுல எப்பவுமே என்ன தான் வரும்? பிரச்சனை தான் வரும். 5 பேர்னா அது விட்டு கொடுக்க தயாரானா அதில் வர ஒருத்தர் சோத்து மாடு தீனி மாடு தீனி தின்றதே வேலையை வச்சுருந்துக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணிக்கிறானுங்க? இவனுங்க சோத்தை போட்டு, ஆமாம் நீ இப்படியே இரு,
பிற்காலத்தில் சண்டை கண்டை வந்தால் உன்னை முன்னாடி விட்டுறோம் அப்படின்ட்டு. புரியுதா? ஒருத்தனுமே அவன் வேலைக்கு நீ தான் தர்ம பிரபு, நீ என்ன சொன்னாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம், நீ சூதாடு பொண்டாட்டி விட்றேன்னு நானும் விட்டுறேன். என்ன இப்போது 5 பேர் ஷேர் பண்ணியிருந்தாலும் நீ என்ன பண்ணிக்க முது உரிமையை ஏற்றுக்கோன்னு. ஏன்டா 5 பேர் ஷேர் ஆச்சு, நீ 10 பங்குனாக்கா 5 பேர்னா 20% தானே என்ன பண்ணிருக்கண்ணா. அவன் 20% மசூல் மட்டும் தானே போய் காமிச்சிருக்கண்ணா. ஒட்டு மொத்தமாக துணியாக ஒத்துக்கிறான் அவன். என்ன சொல்கிறது, வளையல் மட்டும் தானே ஒத்துருக்கணும். அது பிரச்சனை இருக்குது. இதில் வர அது ஒரு பாஞ்சாலி சாப்பிட்றதுன்னு சொல்லி அதுக்கு முரண்பட்டு தான் ஒன்று சொல்லி அது வர கஞ்சா குடிச்சிட்டு இஷ்டத்துக்கு வர ஒருத்த ஏட்டு போயிட்டுக்கிறான். யாருக்கெல்லாம் கேட்காதீங்க. ஆமாம், நீங்கள் மகாபாரத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிற வழியை பாருங்கள். ஆமாம், பாஞ்சாலிக்கு ஒரு சாபதம். என்ன சாபதம்? அதுவும் ஒத்த ஆடியில் இருக்கிறேன், இன்றைக்கி நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். என்னன்னு புரியல. ஒத்த ஆடியில்னா அடல் சொல்லி மேட்ரு சிலதெல்லாம் இருக்கும் உள்ளோ இருக்கட்டும். இங்கே வனவாசம் போனானுங்கள்ல, அங்கே பெரிய நண்டை பார்த்துக்கிறானுங்க, வயிற்றில் வாய்க்குதுன்ட்டானுங்க. நண்டு பெருசாக இருந்துக்குது, நண்டுக்கு வாய் எங்கே இருக்கான்? அது ஒரு அரக்கனே வர சொல்லிட்டானுங்க. நம்ம லூசுக்கு நண்டு வந்ததுன்னு சொல்லலை, பெரிய நண்டு போகும்போது சண்டைக்கு வந்ததுன்னு சொல்லிக்கிறாரு அவரு. யார்? வியாசர். இவன் நான் சொல்லிட்டான், வயிற்றில் வாய் வச்சுக்கிற அரக்கனே வந்துட்டான்ட்டாயா. காட்டில் இது மாதிரி அரக்கன்லாம் இருந்தான்னு நண்டை பார்க்காத எப்படி படிப்பான்? நம்ம நண்டை சாப்பிட்டுக்கிறோம், நமக்கு என்ன தெரியும்? நண்டுக்கு வாய் எங்கே இருக்கான்? உடம்புல இருக்கும். கண் எங்கே இருக்கான்? உடம்புல இருக்கும். தலை இருக்கும். அதுக்கு அரக்கனுக்கு தலையே இல்லை, அவன் வயிற்றில் வாய் வச்சுருந்தான், அவன் யாருன்னா போனால் பூச்சி உள்ளே போட்டுருவான்னா ஒரு சாதாரண நண்டுன்னு புரிஞ்சுக்க தெரியாதுன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? நீ மெழுகுவத்தியாரு சக்கரவர்த்தியாரு, ஆனால் என்ன புரிஞ்சிக்கல நீ? அது ஒரு நண்டுன்னு புரிஞ்சிக்கல. புரியுதா? இந்த மாதிரி உயிரினங்களெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கோம் கதைகளில். அந்த மகாபாரத கதையில் இது மாதிரிலாம் போனாங்க வந்தாங்க, காட்டில் எப்படி இருந்தாங்க. ஒருத்தங்கிறான் எழுத்து சித்தரான். சித்தர்லேயே சித்தர், பாட்டு சித்தர், எழுத்து சித்தர், பேச்சு சித்தர். நம்ம பேச்சு சித்தர் தானே கிடையாது, சித்தர். ஆமாம், இல்லைன்னா சித்தர் கிடையாது. நான் அந்த வார்த்தை இல்லைன்னா நம்ம யார் கிடையாது. நம்மளே சொல்லிக்கணும், இல்லைன்னா யார் சொல்கிறது? இப்போ அந்த சித்தர் ஏதோ ஒரு சித்தர் அவரு என்ன சொல்கிறாரு, அவருக்கு அப்படியே மூக்கில் நெய் வழுவுமா. ஏன்னா அவர் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிருந்தாரான் அந்த காலத்தில். அது ராஜாவை கூப்பிட்டு இந்த தனியாக கிளைக்கதிங்க வர இருக்கும். அது உள்ள சோறாக்குனார், சண்டை போனார், இது பண்ணாங்க. பாத்திரத்தை ஒழுங்காக கழுவக்கூடாது, பொம்பளைங்களுக்கு சப்போர்ட்டு. கிருஷ்ண பரமாத்மா பட்னியாக வந்துட்டாரான். ஒரே ஒரு பருக்கு தான், அதை எடுத்து போட்டாலும் சோறு தட்டு புல்லாயிடுச்சான். பாத்திரம் கழுவாதவங்களுக்குலாம் நிம்மதியாகிடும். அதனால் அப்போயே என்ன பண்ணிக்கிறான், பொம்பளைங்களுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிறான். யார்? வியாசன். அதனால் என்ன பண்ணக்கூடாது, பாத்திரத்தை சுத்தமாக போடக்கூடாது. படி அரிசி அதில் போட்டு 2 அரிசி இதில் போடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? நமக்கு தமாஷா இருக்கும். அட நைட்டில் பாத்திரத்தை கழுவவே கூடாது. ஏன்? ஊற்றி மூடவே கூடாது. மொத்தத்தையும் வயிச்சிடக்கூடாது. ஆபத்து காலத்தில் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஐடியா வரும். இப்போ எது சரி, தப்பா ரைட்டா? இப்போ பாத்திரத்தை கழுவக்கூடாதுனாரா இல்லை பக்குவமாக அடுத்ததுக்காக எடுத்து வைக்கணும்னாரா? அடுத்த வேலைக்கு இருக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நாளைக்கும் வச்சுக்கணும்னு சொன்னாரா? பாத்திரத்தை கழுவக்கூடாதுன்னு சொன்னாரா? சாய்ஸ் யுவர்ஸ். எல்லாமே என்ன பண்ணிக்கிறாருன்னு கேட்டால் சொல்லிட்டு இருந்தாலும் என்ன பண்ணிக்கிறான், லூஸுக்கு ஒரு மாதிரி புரியட்டும், மென்டலுங்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டோம். நம்ம என்ன பண்ணலாம், சொல்லி வச்சிடலாம். நாளை பின்ன திட்டினான்னா அவனே தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லைன்னா என்ன பண்ணிட்டான், அவனே குழம்பிக்கினே முட்டாளா. மகாபாரதத்தை படிச்சுட்டு முட்டாளாக போயிடலாம், மகாபாரதத்தை படிச்சுன்னா வாயிடலாம், அறிவாளியாகவும் போயிடலாம். ஒரு கதையை நீங்கள் அப்படி பிரச்சனை பண்ணால் நிறைய கதை பேச முடியாது. அவர் பாவம் அவ்வளோ எழுதிறாரு. நம்ம சிம்பிளாக ஒரு வேலை சொன்னால் அவருக்கு அசிங்கம், நமக்கு எந்த அசிங்கமும் கிடையாது. ஏன்? எலுமிச்சம்பழத்தை மேலே தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்குள்ளே மகாபாரத ராமாயணத்தையும் சொல்லு அப்படின்னுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? கூத்தாடுறவங்க சொல்லுவாங்க, எலுமிச்சம்பழத்தை மேலே போட்டுருவாங்க, பிடிக்கிறதுக்குள்ளே மகாபாரத்தை சொல்லிடுவாங்க 2 வார்த்தையில். சொல்ல முடியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மண்ணு காசை பொண்ணு காசு ஏதானுவானுங்க. இவ்வளோ தான் தூக்கி போட்டு மண்ணு காசை பொண்ணு காசானுவானுங்க. மண்ணு காசுன்னா மகாபாரதம், பொண்ணு காசுன்னா ராமாயணம். இவ்வளோ தான் கதை, 2 வார்த்தையில் சொல்லிட்டான். நம்ம இப்போது கூத்தாடுறவங்களாம் பார்த்து ஏன்டா இப்படிலாம் சொன்னீங்க கேட்க முடியும்? அவன் தான் அட்ரஸ்லாம் போயிட்டார. புரியுதா? மண்ணுக்கு ஆசைப்பட்டா பொண்ணுக்கு ஆசைப்பட்டா ஏன் இங்கே பொண்ணு கணக்கிலே வச்சுக்கல, 5 பேர் ஷேர் பண்ணிக்கோ, 5% ஓகே வச்சுக்கோ, எவனுக்கானா பெற்று போடு,
ஆமாம் இங்கே இந்த சூரியனுக்கு ஒன்று பேர்த்து தண்ணியில் அமுச்சு விடு, பொண்ணு பிரச்சனை கிடையாது, லேண்டு தான் பிரச்சனை. இங்கே அங்கே லேண்டு பிரச்சனை கிடையாது, அங்கே என்ன தான் பிரச்சனை, பொண்ணு தான். நானும் எந்த பொம்பளையும் உன் பொண்ணை விட்டு யார்கிட்டையும் போக மாட்டேன், நீ யார்கிட்டையும் போகக்கூடாது, ஆனால் நான் உன்னை சந்தேகப்படுவேன் அப்படின்னா அது என்ன? அது நமக்குள்ளே 1000 குடுக்கல் வாங்கல் இருக்கலாம். என் பொண்டாட்டி விட்டு சீட்டாட்டு வந்து விட்றேன், நீ துணி அவுத்து போட்டு பாரு, பிரச்சனை அதில் வேணாம். நீ ஆள்றதா நான் ஆள்றதா, இதுதான் பிரச்சனை. பொம்பளை மேட்ராயா அப்படின்னா என்ன இது? அப்புறம் கூத்தார் என்ன புரிஞ்சு வச்சுனாரு, அந்த அவ்வளோ பெரிய கதை அவ்வளோ வியாசம் தான் இது பண்ணிக்கிறீங்க. நம்மள என்ன ஆகிட்டாரு, எலுமிச்சம் பார்த்து போட்டு பூச்சிட்டான்னு இல்லைடா நம்ம கதையை. ரெண்டுமே ஒன்றும் இல்லை, ரெண்டுமே போட்டு சொல்லிடுவான். மண்ணாசை பொண்ணாசை, இதான் மகாபாரதராமாயணம். இது மாதிரிலாம் கேட்டுக்கிறீங்களா நீங்கள் சிறந்ததெல்லாம் கேட்கறதே இல்லை. அது நேனா தெருவில் ஓரத்தில் இருக்குது, உங்களுக்கு புரியறதும் இல்லை, நீங்கள் பார்க்குறதும் இல்லை, நீங்கள் கவனிக்கிறதும் இல்லை. அப்போ இந்த கதை எப்படி நகர்த்தினே போய் ஒரு கட்டத்தில் போராடி மண் ஆசையில் சண்டை போடுறோம். சண்டை போடுற இடத்த மட்டும் எடுத்து வச்சுக்கின்னு இந்த இந்த படம் ஒன்று வந்தது, கமலஹாசன் படம், அந்த தண்ணி சொட்டும் டொக்கு டொக்குன்னு ஒரு 3 வாட்டி, அதுக்குள்ளே சண்டையெல்லாம் போட்டு விஸ்வரூபம். அது மட்டுமே நிறைய பேர், நானும் கூட அடிக்கடி அதை பார்ப்பேன், நல்லாயிருக்கும். நிச்சயமாக எந்த ஒரு மனுஷனும் அங்கே அடி வாங்கினா ஏந்துக்கவே முடியாது. கமலஹாசனை கூப்பிட்டு வச்சு எட்டி வச்சு நச்சு காட்டுறான்னோ, ஏந்துடா பார்க்கலான்ட்டு. என்ன சொல்கிறது, அங்கே நல்லா பேடு வச்சு அடிச்சுக்கிறானுங்க. அச்ச தாங்குவே, சென்சிட்டிவானு நீ, சாதாரணமே உனக்கு வேலை செய்யாது. வாரிசும் போச்சானா போச்சாலுமா எங்கட ஏன் அம்மா சண்டை போட்டு நடடி. சாதாரணமாக ஒரு பொண்ணு வந்து ஆறதுக்கு அவ்வளோ நாள் ஆகுது. என்னப்பா கஷ்டம் நமக்கு தான் தெரியும். எந்த கஷ்டத்தையுமே படாத மாதிரி நீயாவே கற்பனை பண்ணினா அந்த கதையை என்ன பண்ணுற, விட்டாங்களா சீட்டாடியே சும்மா இருந்தானா கிருஷ்ணன்னாக்கா துணியை விட்டானா. எனக்கு இன்ன வரைக்கும் சந்தேகம்யா, எப்படி விட்டான் அந்த துணியை? அவர் இழுத்துன்னு இருந்தார் ஒரு பக்கம், அந்த அக்கா நடுவில் இருந்தாங்க. அவங்க சுற்றினே இருக்கணும், அப்போ தான் சாத்தியம். அவன் சுத்த தான் துணி வரும் போவோம். அவன் இழுக்கிற வரைக்கும் சுற்றினே இருந்திருப்பாள்ல, அவன் மயக்கமாகலையா, இழுத்தவன் மயக்கமாயிட்டுக்கிறான். எனக்கு இன்ன வரைக்கும் சந்தேகம் தான். சுற்றும் போதே பார்த்துக்கலாமே, அது ஒரு பிரச்சனை இல்லையான்னு கூட சொல்கிறேன் நான். இது என்ன பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு நான் தெரில. அது எந்த கதை எப்படின்னே புரியல, எங்கேருந்து விட்டாரு, அந்த துணி எப்படி போச்சு, என்ன கலரில் இருந்தது, இந்த கேள்வியெல்லாம் எனக்கு இருக்குது. நல்ல வேலை வியாசம் எல்லாம் தப்பிச்சிட்டான். யாருன்னா கேட்டால் கூட அது வியாசம் சொன்னார், எங்களுக்கு தெரியாதுன்றானுங்க. கிரெடிட்லாம் இவனு வாங்கிப்பானுங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் என்ன இல்லை, ஆமாம் நீ என்ன பண்ணு, நாங்கள் இப்போ பெரியவா சொன்னால் ஒத்துக்கணுவானுங்க. இதில் வர பெரியவா வர சொல்லுவா. ஆமாம் பெரியவா சொன்னா சின்னவா சொன்னான்னா நமக்கு என்ன வந்து, எவ சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவான், நம்ம 2 பேரில் சொல்லிட்டு போயிட்டான். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் இது வர படித்து தொலைச்சிட்டோம். நம்ம வேறு வழியும் கேட்காம என்னால் இருக்க முடியல. அப்போ அப்படி இல்லை, அதுக்கு அர்த்தம் ஒரு பெண் ஆடை இருக்குதுன்னு அவசியமே இல்லை, சூன்யமே எனக்கு ஆடைன்னு புரிஞ்சிச்சானா இன்னும் கிடையாது அவளுக்கு மானாபிமானமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு லாஸ் வேகாஸ் போனால் தான் தெரியும். அவன் காரில் இன்னும் வந்து விட்டு போகிறான், சின்னதாக ஜெட்டி போட்டுன்னு ஆட்டுனுக்கிறான். அதை பெருசாக்கி வச்சுன்னு மேக்கப் பண்ணி சூத்துக்கு மேக்கப் பண்ணி எடுத்து வந்து நிற்க வச்சுக்கிறேன். நான் பார்த்து எனக்கு இதுக்கடா இட்டுன்னு வந்தேன் நம்ப சிவாடே, என்னடா அவன் பேர் சிவா வரும், சிவாடே என்னை இப்படி பண்ணிட்டியடா. அதுவும் அந்த இடத்துல தண்ணி எல்லாம் வாட்டர் பால்ஸ்லாம் வருமா, அங்கே வர இந்த மாதிரி ஆடுனுக்கிறாங்க. நான் அப்போ தான் நினச்சேன், பாஞ்சாலி இப்படி தான் இருந்திருப்பான்ட்டு. சூனத்தை ஆடையா நினச்சிட்டேன்னா உனக்கு என்ன இல்லை, உயர்ந்த தத்துவத்தை சொல்ல வராங்க. என்ன சொல்கிறாங்க புரியுதா? எனக்கு வெறுமையே ஆடை, எனக்கு எதுவே ஆடை, வெறுமையே ஆடை. எப்போ புரியும்? வறுமை உன்னை தாக்கும்போது புரியும். நீ போய் கேப்ரேட்டர்ஸ் ஆடை தெரிஞ்சேன்னா தான் புரியும். ஒன்று ஒன்றா அவுத்து போடுறவளை பார்த்தேன்னா தான் உன்னை புரியும். நான் பார்க்கும்போதெல்லாம் அப்படி தான் பார்த்தேன் நான். ஐயோ இந்த இந்த பெண் எதுக்காக அது மாதிரி ஆடுனுக்கிறா, என்ன தேவைப்படுது அவளுக்கு, இந்த வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனை அவளுக்கு, அதை தீர்த்துறதுக்காக என்ன செய்கிறாவா ஆடுறா. இந்த லூசுங்க எதுவுமே என்ன பண்ணிட்டானுங்க, சூதாட்டத்தில் விட்டானுங்க. எனக்கு எதுதான் ஆடை, கிருஷ்ணன் தான் ஆடை விட்டாராப்பா. புரிஞ்சிச்சானா புடவை சுத்தலாம் முடியாதுன்னு புரிஞ்சு உனக்கு வியாசனை பேர்பட்டால் கேட்கணுமா அவனை போய்? நான் கேட்பேன். வியாசனோட பதில் இது. அவன் எதை பூடினா சூன்யத்தை என்னவாக்கிட்டாவா, ஆடை ஆக்கிட்டா. என்னை படைத்தது யாரு? விஷ்ணு.
என்னை படித்தது யார்? விஷ்ணு. இந்த உடல் யாருக்கானது? விஷ்ணுக்கானது. பார்க்கட்டுமே, அது எனக்கு தடையாக இருக்காதா? அவங்க வாதம்லாம் பண்ணுறா. இந்த இவ்வளோ பேர் இருக்கிற சபையில், இந்த மாதிரியான ஒரு சபையில் இப்படி ஒரு எனக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு இதுன்னா எனக்கு இல்லை வெக்கம் யாருக்கே? கடவுளுக்கு. ஏன் பிரச்சனையா? என்னை படித்தது எப்படி படிச்சது? அப்படி தானே படிச்சது, அதுதானே பார்க்குறேன். அதனால் எனக்கு என்ன புரியுது என்ன சொல்கிறேன்? என்னை படைத்தபடி நான் இருக்கிறதுல எனக்கு என்ன இல்லை? இப்போ துணியை விட்டாரா? அவரே நின்னாரா? அவருக்கு முன்னாடி அவர் தான் இருந்தார். முழுசும் அவர் எதுக்குள்ளே தான் இருந்தா? கடவுளுக்குள்ளே தான் இருந்தா. அதனால் நிர்வாணம்னு ஒன்று புரியாது. நான் கடவுளுக்குள்ளே உண்டானவன், கடவுளால் ஆனவன், கடவுள் தான் என்னை எல்லாம் வழிநடத்துதுன்னா எனக்கு என்ன இருக்காது? எனக்கு எந்த சூதாட்டத்துலேயும் எந்த பிரச்சனையும் எனக்கு வராது. எந்த சூழ்ச்சியும் உன்னை தாக்காது. ஏன் என்ன இல்லை உங்ககிட்ட? நீ ஒரு முழு நிர்வாணமாக நிற்கிறதுக்கு தகுதியாயிட்ட. பாஞ்சாலி எப்படி பார்க்கலாம்? உங்கள் இஷ்டம். எப்படி பார்த்துக்கலாம்? உங்கள் இஷ்டம். சாய்ஸ் யுவர்ஸ். பாட்டை எழுதி வச்சுக்கிறான். பாஞ்சாலி வாழ்ந்த பரிதாப வாழ்வை. அப்போ என்ன இல்லை இங்கே? அவளுக்கு ஒரு கோயில் கட்டி வச்சுக்குது. வேறு மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. வியாசன் வேறு மாதிரி தான் இருந்துருக்கிறான். அப்படின்னு அந்த மாதிரியாகவும் துணி விட்ட மாதிரியும் தான் உங்கள் மூளைக்கு புரியுதியா? துணி போடாத மேனி நல்ல மேனி இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆனால் பாட்டுக்குது. ஆடை இல்லாத மேனி அவன் பேர் அந்நாளில் ஞானி, இன்றோ அது ஒரு ஹாபி, வெட்கம் துட்கம் தேவையில்லை. எதுக்கு வெக்கப்படுவ? இருக்குது தானே இருக்குது. அவுத்து போட்ட மட்டும் அழகாகிறாளுங்களா? இவ்வளோ பெரிய வயிறு வச்சுருந்தா எப்படி இருக்கும்? இல்லை, அங்கங்கே தொடையிலெல்லாம் கோடு கூட இருக்கும் சில பேருக்கு. எப்படி பார்க்கலன்னா அது வரைக்கும் நீ பைத்திய உஷாராக தாங்கிற. பார்த்தேன்னா தான் தெரியும் அவுத்து போட்டாலும் அழகாக இல்லை பொழுதுன்ட்டு. இல்லைன்னா அவுத்து போடுவாங்களான்னு பார்த்துருப்பேன். 4 அவுத்து போட்டதை பார்த்தோன்னே நீயே என்ன ஆகிடுவ? என்னுடைய 16-17 வயசில் ஒரு சீட்டு கட்டி வச்சுருந்தேன். அதில் முழுசுமாக பொம்பளை படமாக இருக்கும், விதவிதமாக. ரம்மி ஆடுறது எதுக்கிட்டான்னாக்கா, ரம்மி ஆடணும் இல்லையோ 4 பேர் நானே சீட்டு பிரித்து போட்டு பார்ப்பேன் எந்த மாதிரி ஃபிகர் வருதுன்ட்டு. அதுமாதிரி ஒரு கடத்தில் ஒருத்தர் பிடிச்சிட்டாங்க, அதை எடுத்து கொளுத்தியும் போட்டாங்க. சில விஷயத்தை ரகசியமாக வச்சுக்க வேண்டியது இருக்குது. வியாசம் என்ன பண்ணி வச்சுக்கிறான்? அதை புக்கில் எப்படி எடுத்து கொடுத்துக்கிறான்? நீ உன்னுடைய மூளை எப்படி இருக்குது? இப்போ கரப்டடு. அதனால் எப்படி தான் இருப்ப? ஒவ்வொரு சமாச்சாரத்தையும் வேறு வேறு மாதிரி சொல்லினே போய் சண்டை போகிற அளவுக்கு போயிட்டானுங்க. இப்போது எது வரைக்கும் மோதிடலான்டா, நீயா நானா பார்த்துடலான்டா. அவன் அப்பவும் 5 பேர் யார் தான் ஜெயிச்சிட்டாங்கன்ட்டான். யார் யார் ஜெயிச்சது இறுதியில்? சண்டையில் இறுதியில் ஏன்? நீ தான் பாண்டவன். நீ தான் யார்? பாண்டவன். நீ தான் மீன்லேருந்து உருவான. நீ தான் மீன்லேருந்து உன் உடல் அமைப்புகள் ஏற்படுத்தியதுக்கு காரணம் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் பிறந்த விதத்தை பொறுத்து தான். நீ உன்னுடைய உடல் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கிறதுக்கு காரணம் உங்ககிட்ட தான். நீ ஒரு பாஞ்சாலி. நீ பாண்டவன் மட்டும் கிடையாது. பெண் என்றால் நீ யார்? பாஞ்சாலி. ஆண் என்றால் நீ ஒரு ஆண்னா நீ 1008 தத்துவங்களை பற்றி புரிஞ்சுக்கின்னு அதுங்களை கூட எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுங்கிற? முரண்பட்டே போயினுங்கிற. உன்னுடைய போராட்டம் எப்போவுமே என்ன மாட்டேங்குது, முடிவுக்கே வர மாட்டேங்குது. மரியாதையாக யார் பேச்சை கேளு? கிருஷ்ணன் பேச்சை கேளு. என் புக்கை படி. யார் புக்கை? வியாசன் புக்கை படி. என்ன புரிஞ்சுக்கோ. யாரை? வியாசனை புரிஞ்சுக்கோ. நீ என்ன ஆகிடுவ? நீ என்ன ஆகிடுவ? வெற்றி வீரன் ஆகிடுவ. ஆனால் அது நீ இல்லை. என்னையா உன்னை புரிஞ்சு போயிட்டு லாஸ்ட்டில் நீ இல்லை. ஆமாம், அது நீ இல்லை. நானே கொன்றேன் இருந்தாலும் நல்லா சொல்லி நடிப்பார் அந்த தெலுங்கு ஆக்டர். அந்த டைலாகும் நல்ல நானே கொன்றேன்னு செத்தமாக படிச்சுட்டு அவங்க இந்திரன் வந்தான் பிடிங்கின்னு போட்டான். அல்மா உன்னத்தம் வந்தான் அதை பிடிங்கின்னு போயிட்டான். ஒருத்தனை சா வச்சிட்டானுங்க. அல்மா என்ன பண்ணேன்? நீ நான் போய் கட்சி தர்மத்தையும் பிடிங்கின்னு வந்துட்டேன். அப்புறமா தான் அவர் என்னாரு செத்தார். இதில் நிறைய கதைகளை நீங்கள் சிந்திக்கிற மாதிரியான கதைகள் இருக்கும். நீ தான் எங்கள் அம்மா, அப்படி தானே? என்ன ஆற்றுல விட்டோ நீ தான். நிரூபி. அது எனக்கு என்ன பண்ணு? நிரூபி. என்ன செய்ய சொன்னா தெரியுமா உங்களுக்கு? இந்த கதை தெரியுமா? எப்படி நிரூபிக்க சொன்னான்னு? உங்களுக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா கர்ணன் படுவ துணியை எடுத்து கொடுத்து அதை போத்திக்கோ, யார் போத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு எரியாமல் இருக்கணும்னு உங்களுக்கு கதையை மாற்றிட்டான். அப்படியெல்லாம் இல்லை கதை. பால் கொடுன்னா என்ன பண்ணு? பால் கொடு. நீ அம்மா தானே? நீ யார் எனக்கு? அம்மா தானே? எனக்கு அன்றைக்கி கொடுக்காம தானே அமுச்சு விட்ட. அந்த தாகம் எனக்கு இப்போ இருக்கும் தானே? எனக்கு என்ன பண்ண? பால் கொடுன்னா.
பால் சுரந்தா தான் நீ யார் எனக்கு? அம்மாண்ணா. அவன் பால் கொடுத்தா, அவன் குடித்தான். அப்படித்தான் வியாசன் எழுதணும். உங்களுக்கு மறைச்சிட்டாங்க. அது என்ன பண்ணிட்டாங்க? உங்களுக்கு மறைச்சிட்டாங்க. தாய்மை விசேஷமானது. தாய்மை எப்படி விசேஷமானது? பெண் உயர்ந்தவள். பாஞ்சாலியாக்கி கேவலப்படுத்தினான்னு நினச்சிக்க போகிறீங்க. அங்கே குந்தி தேவியை என்ன பண்ணி வச்சுக்கிறான்? எத்தனை வயசானாலும் மகன் யார் தான்? மகன்தான். அவள் உடம்புலேருந்து தான் நான் என்ன பண்ண உரிச்சின்னு வெளியா வந்துக்கிறேன். தன்னை தானே பிரித்து என்னென்ன ஆக்கிக்கிறா, வெளியே அமிச்சிக்கிறா. திரும்பவும் கிட்டே என்கிட்ட என்ன இருக்கான்? தாய்மை சொல்லிருக்கோம். நான் ஒரு இடத்துல வீடியோவில் சொல்லி வச்சுருப்பேன். காலை விடா அவள் எப்பேற்பட்டவளாக இருக்கட்டும், உனக்கு தலைவலி, வயிற்று வலி, கேன்சர்னா என்ன பண்ணு? உங்கள் அம்மா காலை போய் பிடிச்சிக்கும், நல்லாயிடுவேன். அந்த உடம்பு அவ்வளோ விசேஷம். உங்கள் அம்மா காலில் உனக்கு மருந்துக்குது. உங்கள் அம்மா உனக்கு ஒரு மருந்து. பால் குச்சா தான் இல்லை, பார்த்தால்னா கூட நல்லாயிடுவேன். உங்கள் அம்மா உன்னை பார்க்குறாள்ல, அப்பயே நீ நல்லாயிடுவேன். அவள் எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் சரி, கேட்டவோ, மோசமானவோ, திருடி, வஞ்சகி, இந்த சமூகத்தில் சரியில்லாதவோ, என்ன வேணால் கருமத்தை நீ சொல்லு. இல்லை உனக்கு துரோகம் பண்ணவோ, நீ குடும்பத்தோடு வாழக்கூடாத பண்ணவோ, உன் புருஷனை பொண்டாட்டியும் பிரிச்சிட்டவோ, எல்லாமா இருக்கலாம். அந்த உடம்பு போய் சொல்லாது. அந்த உடம்பு என்ன பண்ணாது? போய் சொல்லாது. வியாசன் எங்கேயும் அதை தான் சொல்கிறானே தவிர, அங்கே உடனே பால் சொந்ததா, அந்த பால் தித்திப்பா இருந்ததா, உப்பா இருந்ததா? நம்ம நிறைய பேருக்கு பால் என்ன சுவையில் இருக்குன்னு தெரியாது. பால் குடித்தோம் அம்மா கிட்டேருந்து, சுவை மறந்துச்சு. ஞாபகம் வச்சுக்கிறீங்களா அண்ணா? தெரியுமா அண்ணா? கேட்டால் சொல்லுவீங்களா அண்ணா? தெரியாது. அப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்களா நீங்கள்? பால் சுவை எப்படி இருக்குன்ட்டு, அம்மாவோட பால் சுவை. அந்த 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 வல்லமை யாருக்கு கச்சிருக்குது? கர்ணனுக்கு கச்சிருக்குது. அங்கே ஒரு ட்விஸ்ட். இந்த மாதிரி கதையில் எங்கே பார்த்தாலும் ஒரு உயர்ந்த ஞானத்தை, தத்துவத்தை என்ன பண்ணி போயின்னுக்கிறான். அதில் சொல்லினே போகிறான். நீ எப்படியெல்லாம் பார்த்துக்கலாம், அதை கேவலமாகவும் இப்படியெல்லாம் சொல்லி கதையை எப்படி தாண்டா முடிக்கிறதுன்னு பார்த்தா, பாஞ்சாலி தான் போனாலாம் சொர்க்கத்துக்கு. பூரா பயிலும் போலியாம். சொர்க்கத்துக்கு யாரால் மட்டும்தான் போக முடியுமா? பாஞ்சாலியால் மட்டும்தான் போக முடியுமாங்க. தனக்குன்னு ஒரு இலக்கணம் வகுத்துக்கல. தனக்குன்னு ஒரு இலக்கணம் வகுத்துக்கல. ஆடை அவுத்து போட சொன்னாலும் அவுத்து போட்டு, சூன்யம் தான் என்னுடைய ஆடைன்னு இருந்தா. யாரோ சொன்னானுங்க 5 பேர் சேர்ந்துக்கிறேன்றானுங்க. எப்படின்னா போகிறானுங்க. புனருத்து என் உடம்பு தான், எண்ணெய் இல்லை. புனருத்து என்னை பிரிச்சுக்கிந்தே உடம்பு தான், எண்ணெய் இல்லைன்னு புரிஞ்சுக்கணவோ. இப்படியெல்லாம் வாழ்ந்ததுனால போனது யார் சொர்க்கத்துக்கு? இங்கே ராஜாங்களோ வெற்றி பெற்றலாம் இது. அப்புறமா கடைசியாக சொர்க்கத்துக்கு போகிற கதை வரைக்கும் இது யார் தான் போனதா? மற்ற எல்லா பூரா பயிலும் விட்டாங்க. இடையில் நிறைய கதைகள் இருக்குது. ஒரு வாட்டி தர்மர் எங்கேயோ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துக்கிறார். அங்கே என்ன பண்ணிது, ஒரு எலி, பாதி தங்கம் பாதி எலி, பாதி தங்கம் பாதி எலி. மழை பெஞ்சு கால் படி தடம் பஞ்சிருக்கோம்ல, அந்த தண்ணியில் உருளுது. தர்மர் பார்க்குறான், என்ன ஆச்சுன்ட்டு. எலி சிரிக்குது. நான் இன்னும் எலியாவே ஆகல, பாதி தங்கம் பாதி இதோ இருக்கிறேன். என்னான்னு கேச்சு. நீ தர்ம பிரபு இல்லைடா நீச்சு. எது? ஏழு. உனக்கு அவமானமாயிடுச்சு. நான் தர்மம் பண்ணோம் இல்லையா? நான் தர்மத்துக்கு ராஜா, என் பேரே தர்ம பிரபு அப்படின்னு சொல்லினே இது. அந்த ஓரமாக அவன் போயிடான் கர்ணன். அதில் போய் சும்மா போய் பார்க்கலாம் தான் ஜாதியில் மட்டமாச்சேன்னு. உடனே எலியாகி ஓடிச்சான். கிருஷ்ணகிட்ட போய் கேட்டுக்கிறான், வாட் ஹேப்பன், ஒய்? டேய், போன ஜென்மத்தில் ஒரு ஐயர் இருந்தார், ஒரு பருக்கு தான் அவங்க புருஷன் மட்டுமே சாப்பிட சோறு எடுத்தாந்தார். அதை அவர் சாப்பிடாம பொண்டாட்டி கர்மகரையில் அவர் சாப்பிட்டு வாழன்றதுக்காக கொடுக்கறதுக்கு இருந்தார். இல்லைனா பொண்டாட்டி செத்துருவாள்ன்ட்டு. பட்னியாக இருந்தால் இவன் செத்துருவான், பொண்டாட்டி இருந்தால் புள்ளியும் சேர்ந்து சாப்பிடுமேன்னு பொண்டாட்டி சாப்பிடணுன்னு வச்சுருந்தான். அதை இந்த எலி சாப்பிட்டுச்சு. அதனால் அந்த ஐயர் சாப்பிட விட்டார். நீ நீ தர்மத்தை பிரச்சனை இல்லை, நீ பசியில் தான் நீயும் சாப்பிட்ட, அதனால் எலியாரு. ஆனால் அடுத்தவங்க சாப்பாடு சாப்பிட்ட, அதனால் தங்கமாருன்னு சாபம் விட்டார். பிற்காலத்தில் ஒரு தர்ம பிரபு வருவான், அவன் காலடி தடத்தில் நீ உண்டியானா என்ன ஆகிடுவ? முழுசா எலியாகி சாப விமர்சனம் போடுவேன்னுச்சு. அதுக்காக வெயிட் பண்ணிச்சு. உனக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னாரு. இந்த மாதிரி கிளைக்கதைகள் நிறைய சொல்லி வச்சுருப்பாங்க. தங்கம் மலையை குத்தாரு, சாதத்துக்குள்ளே காலி பண்ணுறாருனாரு தர்ம பிரபுக்கிட்ட. அவர் கொடுக்கவே இல்லை. கர்ணன் வந்தான், கூப்பிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு எடுத்துக்கிடா எல்லாருக்கும் குத்துருன்னு போயிட்டான். ஆமாம், கொடுக்குறதுன்னு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குத்துன்னு இருப்பாங்க. வெட்டி வெட்டி ஆளுங்களுக்கு இறந்து போட்டு தானே எப்போ கொடுப்பேன்? புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? இந்த மாதிரி அந்த மகாபாரத கதைக்குள்ளே இருக்கிற கதைங்கள்லாம் போயின்னே இருக்கும். இப்போ இந்த உயர்ந்த இந்த கதையை உனக்கு எப்படி சொல்லி எப்படி புரிய வச்சுக்கிறாங்க? ஜாதி இல்லை அப்படின்றதுக்காக எழுதப்பட்ட கதை. ஜாதி இருக்குதுன்னு சொல்லுங்கிறான் உனக்கு.
இப்போது அதில் அந்த மகாபாரதத்தில் பகவத்கீதைன்னு அந்த சொல்கிற அந்த சண்டைக்குது இல்லை, அதை மட்டும் என்ன பண்ணுறானுங்கன்னு கேட்டால், நான் வந்து துவைதி அப்படின்னு ஒருத்தன் விளக்கம் தரான், நான் வந்து அத்வைதி அப்படின்னு ஒருத்தன் விளக்கம் தரான், இன்னொருத்தன் வந்து தரான் விசிஷ்டா அத்வைதி. ஒரு புக்கு 3 பேர் வேறு வேறு மாதிரி எழுதுறானுங்க, ஒரே புக்கு தான். கடவுள் ஆளுக்கு வேறு வேறு மாதிரி தெரிவாருன்றான். கடவுள் புரிஞ்சிச்சு நினைக்கிறீங்க? ஒருத்தனை பார்த்தா அவன் பேர் சொல்லாமா தெரியல, எனக்கு சொல்லாமல் இருக்க முடியல. இந்த சனியை ஒன்று வந்து ஸ்டேட்டஸில் வச்சுருந்து ஒரு சனியை, ஏற்கனவே வந்து போன சனியை, அந்த ஸ்டேட்டஸை பார்த்தோன்னே அவன் சொல்கிறான், மற்ற மதங்கள்லாம் கடவுள்கள்லாம் வேறு வேறு மாதிரி சொல்லுவாங்க, நம்ம மதத்தில் மட்டும்தான், நம்ம மதத்தில் மட்டும்தான் அர்த்தநாரீஸ்வரரை கூட கடவுளாக கும்பிடுவாங்கன்றான். ஐயோ எனக்கு ஒரே டென்ஷனு, என்ன செய்யுது உங்களுக்கு புரியுதா ஏன் டென்ஷன்ட்டு? எதுக்கு? எந்த மதத்தில் கடவுளை சொன்னான் இவன் பார்த்தான், இந்து மதத்தில் சொன்ன கடவுள் எது? தெய்வத்தை கடவுளாக்கி வச்சுட்டு என்ன சொல்லுங்கிறான்? அர்த்தநாரீஸ்வரியும் தெய்வம், கடவுள் இல்லை. தெய்வம் எப்படி இருக்கலாம்? ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அலியாக இருக்கலாம், அவ்வளோதானே தெய்வம். அது வயத்துள் வாழ்வாங்க, யார் வாழலாம்? யார் வேணால் வாழலாம், யார் வாழ்ந்தாலும் என்ன தெய்வம். நல்ல வேலை நீங்கள் திருக்குறள் ஒரு அளவீடா வச்சுன்னு அங்கங்கே மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிடணும், நீங்கள் திருக்குறள் எடுத்து போட்டு பின்னி பார்த்தணும், இது பொருந்துதா இல்லையான்னு பார்த்தா அந்த கதை கரெக்டாக பொருந்திடும். இல்லை அந்த கதை தப்புன்னு கூட சொல்லிடுவோம், தப்பு கிடையாது. எதை வச்சு பார்த்துக்கணும்? திருக்குறள் எடுத்து போய் அளவீடாக வச்சு பார்த்துக்கணும், பார்த்தீங்கன்னா தெளிவாகிடுவீங்க. அப்போ ஒவ்வொரு கதைக்கு பின்னாடியும் ஒழுங்காக சொல்லினே வந்த அவன் இவ்வளோ தெளிவாக என்ன பண்ணுறான்? அப்போது உன் அறிவுக்கு ஏற்றபடி தான் நீ இந்த உலகத்தை என்ன பண்ணுவ, பார்ப்ப. நீ ஜாதி இருக்குதுன்னு எப்படி அதை பார்த்த? அதனால தான் உனக்கு என்ன இருக்குது, உனக்கு ஜாதி அங்கே இருக்குதா உள்ளக்குதான்னு கேட்குறான். சண்டை போர்க்காலத்தில் என்ன கேட்குறான், அவனுக்கு ஜாதின்னு உனக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு கேட்குறான். அப்போ உன் கண்ணில் என்ன இருக்குது, கோளாறு, பிரச்சனை உனக்கா அங்கேயா? அங்கேயே இங்கே மாங்காவாக தான் இருக்குது. அதை போய் என்ன சொல்கிற, இந்த 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 அக்கா கிட்ட கூப்பிட்டு, இது மாங்காய் இல்லைங்க, ரொம்ப பேர் உங்களை காலகாலமாக ஏமாற்றிங்கிறாங்க, தேங்காய். மாங்காவா தேங்காவா? இப்போ 2 பேரும் பேசிக்கிறாங்க, நான் போனேன், 2 பேரும் பேசிக்கிறான், ஒருத்த மாங்காவே தேங்காய்னுங்கிறான், அவங்களும் குழம்பிட்டாங்க, அவனும் குழம்பிட்டு சொல்லுங்கிறான். நான் போய் என்ன சொல்கிறேன், இதுக்கு பேர் தேங்காய், அதுக்கு பேர் என்ன, தேங்காய், புளிப்பாக இருக்கும். தேங்கான்னு ஒன்றுக்குது இல்லை, நீங்கள் ஏற்கனவே எங்கேயோ பார்த்தீங்க தானே, அதனால தானே இது பேர் தேங்காய்ன்றீங்க. இது பேரும் மாங்காய் இல்லை, அது பேரும் கூட மாங்காய் தான். எது பேரும் தேங்காய் பேரோட மாங்காய் தான். இப்போ இன்னும் குழம்பிச்சு. இதுன்னா மாங்காய் நம்ம நினச்சிருந்தோம் பச்சையாகுது, தேங்காய்னா ஓடு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒச்சாது தேங்காய். 2மே மாங்கான்றான் ஒருத்தன். 2மே என்ன தான் மாங்காய், 2 மாங்கான்னு உங்களுக்கு புரியுதா? மாங்கான்னா பெரிய காய், விசேஷமான காய். இது ஒரு பெரிய காய், அது ஒரு பெரிய காய், 2 மாங்காய். இப்போ 2மே தேங்காய். ஏன் பழுத்துச்சேன்னா தங்காது, அதனால் அது பேர் என்ன, தேங்காய். அதுவும் முத்திச்சேன்னா தங்காது, அது பேர் என்ன, அது பேர். ஏன் தமிழ் அந்த மாதிரி. நீங்கள் மாங்காய் வேணான்னு சொல்லலாம், இன்னும் அர்த்தத்தில் அங்கே தேங்காது, அதனால் அது பேர் என்ன, தேங்காய். மாங்காய்னா பெருசு, தென்னங்காய் எப்படி இதே, அதனால் அது என்ன சொல்லலாம் நான். இப்போ இவங்க பார்ப்பாங்க, அப்போ உண்மையிலே அது பேர் என்னங்க, அதுக்கு பேர் வச்சு குழம்பிங்க உங்கள் பிரச்சனை, அது எப்படி தாங்குது, அது அப்படியே தாங்குது. நீயே பேரை வச்சு விட்டு நீ என்ன பண்ணுகிற, சண்டை போட்டுனுக்கிற. இது பேர் ஞானம். புரியுது என்ன சொல்கிறேன்? எதனால தான் ஞானம் அடைய முடியும் தமிழில்? எதனால்? அந்த பேர் தான், பேரை மாற்றவே வேணாம், பிரச்சனையே இல்லை. பைத்தியத்தை அப்படியே பைத்தியமாகவே வச்சுக்கலாம், மாங்காய் தான். 2 பேருக்கும் பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஏன் பெருசு தாங்க. பிஞ்சு அந்த அதுக்கு பேர் என்ன, மாம்பிஞ்சி, அது பேர் மாங்காய் கிடையாது. புரியுதா என்ன சொல்கிறேன்? தென்னங்காயில் பிஞ்சு இருந்தாலும் அது பேர் என்ன தான், தென்னம் பிஞ்சு, அது பேர் என்ன கிடையாது, தேங்காய் கிடையாது, அதனால் பேர் என்ன, பிஞ்சு. நமக்கு கூட அப்படித்தான் 2 பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. கொஞ்சம் சிந்திச்சு, ஓ இது இருந்தால் இஞ்சியா ஏதோ ஒன்று, அது இருந்தால் அது அப்படின்ற மாதிரி.
அப்போனா நீங்கள் அந்த தமிழில் வார்த்தையை கடந்து ஒரு மனுஷன் புரிஞ்சுக்க முடிஞ்சுனான்னா என்ன பண்ணிடலாம் உங்களுக்கு? அப்போ மகாபாரதம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கலாம். நல்ல மகாபாரதத்தை இந்த நாரிப்பாட ஏதோ ஒரு ஜாதி பேரை சொல்லி இல்லை சாமியார் என்ன பண்ணிட்டார் பேசி அசிங்கப்பட்டுட்டாருன்னு கொடி பிடிங்க, புண்ணியவான ஆகிடுங்க, சப்ஸ்கிரைப் ஏறுவாங்க. அப்போ தான் அங்கே எங்கள் ஆளுங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம். இல்லைன்னா என்னங்க அப்படி ஏகுதுன்னுவாங்க. நல்ல மனுஷனா ஆக்சுவலாக நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணலாம் சொல்ல மாட்டேன். இதை மட்டும் நீ என்ன பண்ணாத அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கோ, ஆனால் ஷேர் மட்டும் பண்ணாத. பிரச்சனை எந்த ஆகிடும் உந்தாயிடாது. இதெல்லாம் தாண்டி ஷேர் பண்ணோன்னே நீ சுத்த வீரம் தான். நீ எதுவுமே கமெண்ட் கூட பண்ணாமல் கமெண்ட் போய்டுவோன்னே நீ எப்படிப்பட்டால் தான் பார்த்தும் பார்க்காத மாதிரி போய்டு. அதுதான் நல்லது உனக்கு. எப்படி போய்டு பார்த்துட்டோம். வியாசனை இதுக்கப்புறமாவும் நீங்கள் வியாசனை புரிஞ்சிக்கல, வியாசனை பேசலைன்னா தப்பு யார்? இப்போ சொல்லு, கிருஷ்ணா உபாசாவா வியாசன் சொன்னதா? அது வியாசா உபாசாவா? ஏன் கிருஷ்ணா உபாசான்னு சொல்கிறான்? ஏன் உங்கள் மண்டையில் கிருஷ்ணர் சொன்னார்னு சொல்லுங்கிறீங்க? கிருஷ்ணரா சொன்னார்? கையில் என்ன கொண்டு வந்தோ கொண்டு செல்ல. இந்த வரிக்கு சொந்தக்காரன் யாரு? வியாசனா கிருஷ்ணனாயா? எந்த புரிதலோடு இருந்து சொல்லிக்கிறான் அவன் எங்கேருந்து தோன்றிருக்கிறான்? தண்ணியிலேருந்து. எப்படி வாழ்க்கை முறை இருக்குன்னு சொல்லிக்கிறான். எப்படி ஒன்றா இருக்கும், படைப்பு தகுதி எனக்கு இருக்குதுன்னு சொல்லிக்கிறான். சூனியத்தை ஆடையாக போட்டுக்கிறதுக்கான ஒரு பெண்ணை உருவாக்கிக்கிறான். அவன் 5 பேரோட ஷேர் பண்ணால் கூட சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்லிக்கிறான். ஒன்று நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுனா அப்போ 5 புருஷன் ஒன்றுன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம அங்கே ஒரே ஒரு புருஷனை கட்டின்னு எப்படிங்க சொர்க்கத்துக்கு போகுது? இன்னும் ஒரு 4 புருஷன் வேணும். 1 2 நம்ம என்ன பண்ண முடியும்? பயங்கரமாக புரிஞ்சிச்சு உங்களுக்கு. என்ன பண்ண முடியும்? ஐயா வர லாஸ் வேகாஸுக்கு போயிட்டு வர டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு வந்தாலும் நம்மளும் மேக்கப் பண்ணின்னு அது மாதிரி எல்லாத்தையும் அவுத்து போட்டு காட்டணும்னு நினச்சா என்ன பண்ணுறது? நம்ம அப்போ தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு எனக்கு தான் என்ன புரியுதா? வாழ்க்கை முறையை பற்றி நான் பேச வரல, வியாசன் ஒழுக்கத்தை பற்றி பேசவே வரல. அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு கேட்டால், நீ 5 புலன்களை வச்சுக்கின்னு போராடினுக்கிற, தத்துவார்த்தமான விஷயங்கள் 1000 வரும், எல்லாத்தையும் கடந்துட்டு எப்படி இரு? கடவுள் படைத்த உலகம் இது, மனித சுகத்தை மறுப்பதில்லை. காலை ஜப்பானில் காப்பி, மாலை நியூயார்க்கில் கேப்ரே, இரவில் தாய்லாந்தில் ஜாரி. கேப்ரே ஆனத்தில் ஜாலியாக இருக்கலாம் தானே? வெக்கம் துக்கம். அப்படின்னா நீ என்னடா, நீ முதல்ல நீ ஆடுறா என்ன எப்பா புரிஞ்சுன்னா ஒரு மனுஷன். சாமியார்னு சில பேர் சொல்லிப்பாங்கப்பா, சில பேர் வேறு எதனா இன்சல் போட்டு என் பேர் சிவயோகி, அது இந்த சடத்துக்கு நானாக வச்சினேன் பேர் சிவகுமார், என்ன வேணா சொல்லிங்க. வியாசனை புரியாமல் நீங்கள் மகாபாரதத்தை படிக்கக்கூடாது. மகாபாரதத்தை பற்றினா வியாசனை புரிஞ்சுக்கணும். வியாசனை புரிஞ்சுட்டா நீங்கள் தான் வியாசன், அவர் இல்லை. முக்கியதனூர் இல்லையா? நான் இல்லை, நீங்கள் தான். வியாசனை புரிஞ்சா நீங்கள் யார்? நீங்களும் யார் தான். அப்போ நான் வியாசி கிடையாது, வியாசன் தான். பொம்பளை பேர் ஆம்பளை பேர்லாம் கிடையாது. பொம்பளை பேர் ஆம்பளை பேர்லாம் கிடையாது. ராஜி ஆம்பளையா பொம்பளையா? ராஜி ஆம்பளையா பொம்பளையா? 2 பேருமே அது மாதிரி பேர். இது வேற்று மொழியில் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். வியாசர் இன்னும் போட்டுருங்க. வியாசர் ஆம்பளையா பொம்பளையா? வியாசனும் இல்லை, வியாசரும் இல்லை, வியாசா. பேர் என்ன? வியாசா. இப்போ ஆனால் பொம்பளையா? அப்போனா இனிமேப்பட்டு சொன்னால், இந்த கையில் இருந்தால் கையில் இருந்தால் எடுத்துன்னு வந்தோம், கையில் இருந்தால் எடுத்துன்னு போகிறோன்னு ஒருத்தர் சொன்னால், அது யார் சொன்னது? வியாசா சொன்னது. அப்போ தான் இந்த சத்சங்கத்தை கேட்டதுக்கு மரியாதை. கிருஷ்ணர் தான் சொன்னாருன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. டீல் உங்களுக்கு தான். டீல் யாருக்கு தான்? நான் பிரச்சனையை அவுத்து உங்ககிட்ட கொடுத்தேன், நான் முல்லா மாதிரி முச்சை வைக்கி விட்டேன். நான் முல்லை மாதிரி முச்சை வைக்கி தான். புரியலன்னா என்ன அர்த்தம்? உங்கள் அர்த்தம் தான். புரிஞ்சிச்சா? இடியாப்பமா ஆப்பமா? ரெண்டுமே. இடியாப்பத்துக்கும் ஆப்பத்துக்கும் வித்தியாசம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? மாவை நூலாக விட்டாக்கா, ஒரே இடத்துல ஊற்றி விட்டாக்கா,
அதுவே வேகமாக போயிடுச்சானா வேகம் போனால் ஒரு ஆப்பங்க இது. அதிர்ஷ்டம் பாவெல்லாம் கரெக்ட் கடைசி அரசு சொல்ல முடியாமல் கடைசி காட்சி ஊற்றுவாங்களே அது பேருண்ணா தெரியாது. கூவாப்பம் வேவாது நொசன்னு இருக்கும். இந்த பாயசம் இது அதிர்ஷ்டம் தொட்டிட்டு பாகெல்லாம் முடிச்சுட்டேன்னா கழுவி அது கோழன்னு ஆக்கி அதை எடுத்து எண்ணெயில் ஊற்றி கூவாப்பம் பண்ணுறாங்க. அது முதல்ல ஒன்றுமே இல்லாமல் அது எதுலேயும் சேராது, அது அதிர்ஷ்டத்துலேயும் சேராது, ஆப்பத்துலேயும் சேராது. நீ அந்த மாதிரி கூட ஆகிடு. யார் இஷ்டம் யார் இஷ்டம். ஆமத்தில் அரைச்ச மாவை அரைச்சிட்டேன். ஏற்கனவே மகாபாரதம் தலைப்பில் பேசிக்கிறேன், இவ்வளோ இல்லை கம்மியாக. ஏன்னா அங்கே பேசின இடம் அதுக்கான சூழ்நிலை இங்கே கம்மியாக இருந்தது. இங்கே பேசிட்டேன். முழுசாக பேசிட்டேன்னா இல்லை, எல்லாத்தையும் பேசிட்டேன்னா இல்லவே இல்லை. மகாபாரதம் முழுசாக அவங்களுக்கு புரிஞ்சிச்சானா புரிய வச்சேனானா அப்படியும் இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓட்டேன். மேலும் ஓட்டினா நீங்கள் கிளைக்கதைகளை உங்களுக்கு தெரியணும் என்ன பண்ணலாம், நீங்கள் கேட்டு விளக்கம் பெறலாம். என்னால் முடிஞ்ச மகாபாரதம் இவ்வளோ தான். உங்களுக்கு எதனா கதை தெரிஞ்சு நான் அதை சொல்ல மறந்தேன்னா நீங்கள் சொல்லலாம். இப்படி ஒரு கதை இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், சரியா தப்பாட்டு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி மகாபாரதத்தில் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்ற மாதிரி கதைங்க இல்லை. இதுவே புதுசு புதுசாக இருக்குது. இது என்ன பண்ணுறது, இது மாதிரி எலுமிச்சை மரத்தை போட கதை புதுசாக மகாபாரதம் இவ்வளோ தான். என்ன இது மண்ணாசை அவ்வளோதான். வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். நல்லா இருங்க. கடவுள் உங்களை எல்லாம் நல்லா வச்சிட்டோம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.